அந்த குரல் கேட்ட பிறகு ஒவ்வொரு முறையும் ஒரு மரணம். லண்டனில் ஆரம்பிக்கும் இந்த பயங்கரத்துக்கு ஒரு இந்திய ஆத்மா காரணமா? லண்டனில் இருக்கும் அந்த குடும்பம் மட்டும் ஏன் குறிவைக்கப்படுகிறது? 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் நடந்த ஒரு கொலை, இன்று லண்டனில் நடக்கும் மர்ம மரணங்கள், இரண்டுக்கும் என்ன தொடர்பு? ஒரு ஆங்கில அதிகாரி, ஒரு இந்திய மந்திரவாதி, ஒரு அநியாய தீர்ப்பு. அந்த நாளில் ஆரம்பித்த கதை இன்று மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறது. ஒரு இந்திய பெண் மட்டும் அந்த மரணங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறாள். அவள் ஒரு சாதாரண பெண்ணா, அல்லது அந்த இறந்த மனிதனின் பழிவாங்கும் உருவமா? இந்த பழி எப்போது முடியும்? கேளுங்கள், இறந்தவன் பேசுகிறேன். அத்தியாயம் 1. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். அவன் கைகளும் கண்களும் கட்டப்பட்டு சுவரோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான். அந்த சுவற்றில் சிவப்பு தெரிந்திருந்தது. ரத்தம், உலர்ந்த ரத்தம். நான் நிரபராதி, என்னை விட்டுடுங்கள் என்று அவன் முனங்கல் குரல் யார் காதிலும் விழவில்லை. மேன்மை தாங்கிய அரசியாரின் ஆணைப்படி நீதியின் பெயரால் உன்னை பலியாக்குகிறோம். ஆண்டவன் உன் ஆத்மாவுக்கு அமைதி அளிப்பாராக. ஆமன். பாதிரியாரின் பிரார்த்தனை முடிந்தது. 8 துப்பாக்கிகள் காக் செய்யப்படும் ஓசை, ட்ரம் ஓசை கேட்டது. அது நின்றதும் சல்லடை கண்களாக உடம்பு துளைக்கப்பட சுவரில் எகிரி விழுந்தான். உலர்ந்த இரத்தத்தோடு இப்பொழுது புதிய இரத்தமும் சேர்ந்து வழிந்தது. மாந்திரிகத்தின் பேரால் ஊரை ஏமாற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இதுதான் கதி. கவர்னர் சிரித்தார். அவர் உள்ளே போக போக சிரிப்பு குரல் தேய்ந்து மறைந்தது. அந்த ஆளின் சடலம் மணலில் கிடைந்தது. காற்று வீச வீச மணல் அவன் மேல் தெரித்து விழுந்து விளையாடிக் கொண்டிருந்தது. இன்று கேள்வுண்டீத் கொளுத்த அந்த கான்ஸ்டபிள் புரியாமல் பார்த்தான். வர்தோ, எனக்கு பிரெஞ்சு வராது, ராம் சொன்னான் கிண்டலாக. தமிழில் பேசு. பொங்கி வரும் சிரிப்பை உதட்டை அடக்கிக் கொண்டால் வித்யா. மினி ஸ்கர்ட் உடை, கவர்ச்சியான உருவம், காற்றில் பறக்கும் பாப்தலை. அந்த திறந்த காரின் முன் சீட் சாய்மானத்தின் மீது அமர்ந்திருந்தாள் அவள். முன்சியார், பென்சிலால் தலையை சொரிந்து கொண்டான் கான்ஸ்டபிள். ஜவும் கம்ராந்த் பா. என்னப்பா புரியலங்கிறேப்பா என்று ராம் சொன்னபோது புறவிரலால் உதட்டை மறைத்து சிரிப்பை அடக்கினாள் வித்யா. பர்தோ ஜி ரிக்ரோ என்று அந்த கான்ஸ்டபிள் சிரமத்துடன் பிரெஞ்சு ஆங்கிலம் கலந்து பேச முயன்று முடியாமல் போகவே அந்த பக்கம் போன ஆங்கிலம் தெரிந்த பிரெஞ்சுக்காரரை நிறுத்தி மொழிபெயர்க்க சொன்னான். அவன் திட்டிய திட்டுக்களில் தவிர்த்து மொழிபெயர்ப்பாளர் சொன்ன விவரம். கலே முனையிலிருந்து புறப்படும் ஹோவர்கிராஃப்ட் லண்டன் டோவர் முனைக்கு போய் சேர 1/2 மணி நேரம் ஆகும். இன்னும் 2 மணி நேரத்தில் ஹோவர்கிராஃப்ட் புறப்படவிருக்கிறது. மணிக்கு 80 மைல் வேகத்தில் போனால் ஹோவர்கிராஃப்டை பிடித்து விடலாம். மொழிபெயர்ப்பாளர் போய் சேர்ந்ததும் சட்டென்று சொன்னான் ராம். டிரே மெர்சி, யூ வுட் த்ரோ யாங், ஐ வூங் ஏம். அந்த கான்ஸ்டபிள் திடுக்கிட்டு விழித்து வித்யாவின் சிரிப்பை அணைபுடைந்து ஹோ என்று சிரிக்கலானான். முழு வேகத்துடன் கார் புறப்பட்டது. வித்யா திரும்பி பார்த்தபோது அந்த கான்ஸ்டபிள் தொப்பியை கலற்றி கையில் வைத்து கொண்டு தலையை சொறிவது தெரிந்தது. சிரித்தான். ஹே ராம், என்ன சொல்லி பயமுறுத்தின அவனை? தேங்க்யூ, யூ ஆர் அ நைஸ் மேன், ஐ லைக் யூ அப்படின்னு. தப்பா? கொழுன்னு என்னமா இருக்கான். அவன் தொப்பையில் கிச்சு கிச்சு மூட்டியிருப்பேன், நீ தான் அவசரப்பட்டுட்ட. குறும்பு அவன் கூடவே பிறந்தது. குனிந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டான். பார்லி தோட்டங்களுக்கு நடுவே கார் பறந்தது. ஓ, இந்த பிரான்ஸ் தான் எவ்வளோ அழகாக இருக்குது என்றாள் வித்யா. வேகம், இன்னும் வேகமாக போ. நோ பேபி என்று கூறிய அவன், என்னதான் உலகம் சுற்றினாலும் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் தான் ஆகணும். இங்கே பரபரன் பழகிட்டா அப்புறம் கல்கத்தா நெரிசலில் கார் ஓட்டும்போது தூக்கம்தான் வரும். சிரித்தவாறே சரிந்த இடத்துக்கு வந்தால் வித்யா. அடர்ந்த காடு, கொட்டு மருவிக்க பக்கத்தில் கார் நின்றது. சங்கடத்துடன் நெளிந்தாள் வித்யா. வேண்டாராம், யாராவது வந்துடுவாங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது. நோ டார்லிங் என்று சலித்து கொண்டான் ராம். இதில் கூச்சப்படம் என்ன இருக்குது? இந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இந்தியாவில் இதை பற்றி கனவு கூட காண முடியாது. காட்டு மிராண்டி, களத்துக்கு வர சொல்கிறியே என்றவாறு சினிங்கினாள். இல்லை வா வா போகலாம். ஜெர்க்கனை கலட்டி உடையை நீக்கிவிட்டு, ஏன் இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிற? ரகசியம்னு மறைக்கத்தான் மனுஷனுக்கு வெறியே பிடிக்குது. ஹே கேரியான் வித்யா என்றாள். அவன் திரும்ப முன் இரு என்று தடுத்தாள் வித்யா. முதல்ல எனக்கு வாக்கு கொடு, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதை மறக்க மாட்டேன், நிதானம் தவற மாட்டேன். நம்பலாமா? நம்பலாம். சத்தியமா? சத்தியமா என்று திரும்பியவன் ஓஹோ என்று வெறுவென்று நடுங்கியவனே. இது என்ன பதக்கம் என்று தொடப்போக, இரு தாயத்தை தானே தொட்டு பார்க்க ஆசைப்படுற, நானே தர்றேன் என்று கலட்டி கொடுத்தாள். என்னமோ எனக்கு தெரியாது, சின்ன வயசுலேருந்தே என் கழுத்தில் இருக்குது, கலட்டக்கூடாதான், தரையிலையும் விடக்கூடாதான், மம்மி சொல்லியிருக்காங்க. சம் சென்டிமெண்டல் பிலீஃப். கார் பேனட்டின் மீது அதை வைத்தான். அவளை இழுத்து கொண்டு ஓடினான். தக்கை போல லேசாக இருந்த அந்த தாயத்து காற்றில் பறந்து அல்லாடி சரிந்து காரின் மட்காட்டு ஓரத்தில் தொத்திக் கொண்டு படபடக்க ஆரம்பித்தது.
இதமான வெந்நீர் ஊற்று அவர்கள் உற்சாகத்தை தூண்டிவிட்டது. சிரிப்பும் கும்பாளமும் கேட்டவாறே இருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்தார்கள். திரும்பி ஓடி வந்தவர்கள் பெரிய துவாலையால் உடம்பை துவட்டி கொண்டார்கள். அவன் அந்த துவாலையை கார்பனட்டின் மீது எரிந்த வேகம் தொற்றினாற் போல ஒட்டி கொண்டிருந்த தாயத்து சரிந்து மண்ணில் விழுந்தது. ஒளி குன்றியது. வித்யாவின் உடம்பில் திடீரென ஒரு சிலிர்ப்பு. பின்புறமாக கார்கதவை இறுக்கி பற்றியவள் சரிந்து தரையில் அமர்ந்து விட்டாள், அவளையும் அறியாமல். பேசிக்கொண்டே ஆடைகளை அணிந்து கொண்டான் ராம். பைகளை தடவி காற்றாவி எடுத்து எகிரி பிடித்தவன் கவனித்தான். எங்கே அவளை காணோம்? வித்யா? பதிலில்லை. அழைத்தவாறே காரை சுற்றி வந்தவன் கண்ணில் பட்டாள் அவள். காரின் மீது சாய்ந்தவாறு புல்தரையில் அமர்ந்திருந்தால் அவள். கண்கள் ஏதோ சூனியத்தை வெறித்தபடி பார்த்து கொண்டு குத்திட்டு நின்றிருந்தன. வித்யா! ஒழுக்கினான் அவளை. என்ன வித்யா? நான் லண்டனுக்கு போகணும் என்றாள். வித்யா! நான் லண்டனுக்கு போகணும் என்றால் மீண்டும். லண்டனுக்கு தானே போக போகிறோம்? நான் லண்டனுக்கு போகணும். சற்றென்று திரும்பி அவள் பார்த்த பார்வையில் சூடுபட்டவனைப் போல பின்வாங்கினான் ராம். போலாம் வித்யா. அது கரகரப்பான ஆண் குரல். வித்யாவின் குரலா அது? எழுந்திர வித்யா, ஹோவர் கிராஃப்ட்டுக்கு நேரமாகுது. அவளை அணைத்து கொண்டு நடந்தபோது காலில் ஏதோ இடறியது. குனிந்தான். அது அந்த தாயத்து. காரினுள் அவளை அமர்த்தியனும் அதை அவள் கழுத்தில் பூட்டினான். சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்டே வித்யாவின் மேல் சாய்ந்து கொண்டான். கார் சரையலென வேகமாக கிளம்பியது. கடல் நீரை கிழித்து கொண்டு காற்றாக பறந்திருந்தது ஹோவர் கிராஃப்ட். கடல் பறவை ஒன்று கண்ணாடி ஜன்னலை கொத்திக்கொண்டு இருந்தது. பின் சீட்டில் ஸ்வீடிஷ் ஜோடி ஒன்று தன்னை மறந்த நிலையில் இருந்தது. போகிற போக்கில் ஒரு பிரிட்டிஷால் இண்டியன்ஸ் என்று கேட்டுவிட்டு பதிலை எதிர்பாராமல் போனான். பாஷை புரியாத ஜப்பான கெய்ஷா பெண்ணொருத்தி ஒயின் பருமாயிரம் எதையோ கேட்டு விழித்தவாறே இருந்தாள். ராம், ஒன்று கேட்கட்டுமா? ராமின் தோளில் கன்னத்தை பதித்து வைத்து கொண்டாள் வித்யா. கேள. லண்டனுக்கு வந்தால் நீ ஒரு சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டி வரும், அழுத்தமாக சொன்னாள் வித்யா. முதல்ல ஹோட்டல் அரிஸ்டோக்ராட்டில் தான் நான் தங்குவேன். உன் சித்தப்பா வீட்டுக்கு நான் வரமாட்டேன். ஏன்? தனிமையை விரும்புகிறேன். சரியான காரணமாக படவில்லை ராமுக்கு. ரெண்டாவது, நீ அங்கே எனக்குன்னு ஒரு தனி காரை ஏற்பாடு செஞ்சு தரணும். தனி காரா? எதுக்கு வித்யா? லண்டனில் சில இடங்களில் தனியாக போய் பார்க்க ஆசையாக இருக்குது. இதுவும் நியாயமான காரணமாக படவில்லை ராமுக்கு. யோசிக்காத ராம், வித்யா சொன்னாள். முடியலன்னா சொல்லிவிடு, அடுத்த ஃப்ளைட்லேயே இந்தியாவுக்கு திரும்பிடுறேன். ஸ்டூபிட். அப்படின்னா சரின்னு சொல்லு. ஒருவேளை மாறுதலுக்கு தனிமையை விரும்புகிறாளோ? அந்த வெந்நீரூற்று குளியலின் போது ஆடிய விளையாட்டுக்கள் அவளுடைய மென்மையான உணர்ச்சிகளை முழுவதுமாக தூண்டிவிட்டிருக்குமா? அதனால்தான் இரவு நேர தனிமையை தவிர்க்க பார்க்கிறாளோ என்னவோ. இது நியாயமான காரணமாகப்பட்டது ராமருக்கு. சரி என்றான். டோவர் முனை கலகலப்பு கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு, நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். அந்த இந்தியனின் முகம் கடுகடுவென்று இருந்தது. அவன் கண்களில் ஒரு விதமான தீர்க்கம் இருந்தது. ஒரு சில வினாடிகளுக்கு மேல் உற்று பார்க்க முடியாது. வெறி பிடித்த ஓனாய் போல பார்த்தான். சிரிக்கும்போது அந்த கோரைப்பல்லின் தெற்று எடுப்பாகி கோரமாக தெரிந்தது. கூடாரத்து வாசலில் நின்றிருந்தான். யார் நீ என்றால் அந்த இளம் பிரிட்டிஷ் சீமாட்டி. காவல். அவன் குரலின் கரகரப்பு சிலிர்க்க வைத்தது. வேட்டைக்கு போகிறவங்க திரும்பி வர வரைக்கும் உங்களுக்கு காவல் என்றான். இன்று லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனை கடிகாரம் இரவு 8 என்று மணி காட்டியது. கால்வாயின் மறுபுறம் சிமெண்ட் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் 2 பிரிட்டிஷ் கிழவர்கள். நல்ல உயரம், தளர்ந்து போகாத வயிறு, ஃபுல் சூட் உடையுடன். என்ன இருந்தாலும் இந்த வயசில் இப்படி ஒரு வெறி கூடாதம்மாக். அடுத்த கிழவன் சிரித்தான். ஹெரால்டு, நேற்று பத்திரிக்காரங்க என்னை பேட்டி காத்தாங்க. இத்தனை வயசாயும் எப்படி இவ்வளோ இளமடையே இருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க. மனசை விட்டு வாழ்கிறேன், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அளவுக்கு மீறின சுதந்திர உணவு தான் என் வாழ்க்கைக்கு ஒரு உயிர்ப்பையே தருதுன்னு ஒரு லெக்சரரே அடித்தேன் என்றவர் நின்று கேட்டார். ஏன் சிரிக்கிற? இருக்கலாம் மாக், கட்டுப்பாடற்ற சுதந்திர வாழ்க்கை தான் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தை தருது. என்ன பாரு, குடும்பத் தொல்லை 60லேயே கிழவனாயிட்டேன். இந்திய குட்டிக்கதே ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு பெரியவரை பேட்டி கண்டாங்களாமா. என்ன மாதிரி அவங்கக்கிட்ட உங்கள் வாழ்க்கையின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பிரமாதமாக அளந்தாராமா. நான் ஒழுக்கமானவன், குடிக்க மாட்டேன், மனைவியை தவிர வேறையா பெண்ணை தொட்டதில்லை, சிகரெட் பிடிக்கிறதில்ல அப்படின்னு.
அப்போ மாடியில் ஏதோ ஒரு சத்தம், பெரிய சத்தம் கேட்டது. நிருபர்கள் அங்கே என்ன சத்தம் அப்படின்னு கேட்டாங்களாம்மா. அப்போ இவன் சொன்னானாம்மா, எங்கள் அப்பா குடிச்சிட்டு ஒரு ப்ராஸ்டியூட்டோட விளையாண்டுருக்காரு, அவர் சிகரெட் அவள் மேலே பட்டிருக்கும், கழுதை கத்துது அப்படின்னானாம்மா. சிரித்தார் ஹெரால்டு, ரசித்தார். அது கிடக்கட்டும், இந்தியாவுக்கு போனியாமே போன மாதம், அங்கே வெயில் எப்படி சமாளிச்ச? ஆனாலும் அந்த நாடு ரொம்ப அழகானது, ஜனங்க தான் பயந்தாங்கொள்ளிய. மாக், நீயும் இந்தியாவுக்கு போயிருக்கியா என்ன? அது பழைய கதை. 50 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட பிரதிநிதியாக போனேன். அப்போ தான் அந்த பயங்கரம் நடந்தது. எதிரே வரும் இளைஞனை கண்டதும் அமைதியானார் மாக். அந்த இளைஞன் தயக்கத்துடன் நின்றான். தேடி போன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையாமா? ச்சே என்று ஓங்கி அறைந்தார் மேக்முல்லர். அந்த முதுமைக்கரம் தாக்கி அந்த இளமை கன்னத்தில் பொறி பறந்தது. சுருண்டு விழுந்து விட்டான். பன்றியே, அவள் இல்லாவிட்டால் அவள் பாட்டி, பொழுது பெண் துணை இல்லாமல் பார்ட்டிக்கு போனால் சிரிப்பார்களே, இந்த நேரத்துக்கு பிறகு நான் எங்கே போய் தேட? பூட்ஸ் காலால் அவனை உதைத்து விட்டு நடக்க ஆரம்பித்தார் மாக். என்னதான் இருந்தாலும் இந்த முரட்டுத்தனம் கூடாது மாக், ஹெரால்டு கேட்டார். அது சரி, இந்தியர்களை பற்றி ஏதோ சொல்ல வந்தே. அப்போதெல்லாம் இந்தியர்கள் ரொம்ப கோழையாக இருந்தாங்க. பில்லி, சூனியம், மாந்திரிகம் போன்ற வார்த்தைகளை கேட்டாலே நடுங்கி போயிடுவாங்க. அவங்களோட இந்த பலவீனத்தை பயன்படுத்தியே சில பில்லி சூனியக்காரர்கள் அவங்கள பயம்புறுத்தி பணம் பறித்து வசதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் கல்கத்தா கவர்னராக இருந்தபோது அப்படிப்பட்டவங்களை எல்லாம் இங்கே இழுத்துட்டு வந்து அரசியாரின் ஆணைப்படி நிற்க வச்சு சுட்டு தள்ளுனேன். அப்போது தான் அந்த பயங்கரம் நடந்தது. பேசிக்கொண்டே நடந்து மறைந்தார்கள். அரண்மனையின் பெரிய கடிகாரம் இப்பொழுது மணி 8:30 என்று காட்டியது. ஒரு சீஸ் பாலாடை கட்டி, அவித்த உருளைக்கிழங்குகள், நெய் கலந்த சோறு, சிகப்பு நிற குழம்பின் நடுவில் சில துண்டு கோழிக்கறி, தக்காளி தொண்டன்களடைய சாண்ட்விச். தட்டுக்களை மேஜை மீது பரப்பிய ஸ்டூவர்ட் குளிர குளிர ஒயின் பூட்டியை எடுத்து வைத்தான். இந்த இரவு விருந்து உங்களுக்கு ரசிக்கட்டும் என்று பொன் சிடப்புடன் கூறிவிட்டு மெல்ல நகர்ந்தான். ஒயினை கிளாஸில் ஊற்றிய ராம் வித்யாவை பார்த்தான். பின்னால் இருந்த திரைச்சீலையை சற்றே விலக்கி விட்டு பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அங்கே கனமான கண்ணாடி தடுப்புக்கு அப்பால் பார்ட்டி ஒன்று நடப்பது தெரிந்தது. விதவிதமான ஆட்கள், அரைகுறை ஆடைகள், கிளாஸ் நிறைய ஷாம்பைனுடன் உலாவி வரும் உருவங்கள். ஏதோ பார்ட்டி நடக்குது என்றான் ராம். வித்யா பார்த்து கொண்டிருந்தால் அவள் பார்வை அந்த கும்பலின் நடுவே இருந்த மேக்முல்லரிடம் நிலைத்து நின்றது. அவளையும் அறியாமல் கண் கலங்கி கொண்டிருந்தது. ஒரு இளம்பெண்ணிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தார் மேக்முல்லர். நோ கிராண்ட்பா என்று அவள் சொல்லிவிடவே அவளை திட்டிக் கொண்டிருந்தார். வித்யா, திரை இழுத்த முடியபடி சொன்னான் ராம். எல்லாரும் உன்னையே பார்க்குறாங்க பாரு, அடுத்தவங்க பாட்டியை எட்டி பார்க்குறது நாகரிகம் இல்லை. திரும்பி அமர்ந்த வித்யாவின் முகம் சோர்ந்திருந்தது. வித்யா, ஆர் யூ ஆல்ரைட்? என்று அவனை நிமிர்ந்து பார்த்தால், ஐ எம் ஆல்ரைட், இட்ஸ் ஓகே என்று போலியான பரபரப்புடன் இயங்கினாள். நெய் கலந்த சோற்றை கரண்டியால் அள்ளி பீங்கான் தட்டில் போட்டுக்கொண்டாள். சாண்ட்விச் ஒன்றை எடுத்து கடித்தாள். டேஸ்டி, வெரி டேஸ்டி என்றாள். அவள் சிரித்தபோது கண்களில் நீர் பொலபொலவென உதிர்ந்தது. புதிருக்கு பெயர்தான் வித்யா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் ராம். பால்மால் போலீஸ் ஸ்டேஷனில் அமைதி குடிகொண்டிருந்தது. குடி வெறி கொண்டிருந்த கிழவியொருத்தி இன்ஸ்பெக்டரிடம் எதையோ கேட்டு அழுதவாறு இருந்தாள். கடிகாரம் மணி 12 நெருங்கிக் கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் கிளரியை ஷட் அப் யூ ஓல்ட் லேடி என்று அதட்டி கொண்டிருந்த போது வெளியே இருந்த கான்ஸ்டபிளிடம் இன்னொரு கான்ஸ்டபிள் அந்த கிழவி விகாரம் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் டெலிஃபோன் கிணுகிடுத்தது. எடுத்து காதில் பொருத்தி கொண்டார் இன்ஸ்பெக்டர். பால்மால் போலீஸ் ஸ்டேஷன், அட் யுவர் சர்வீஸ் சார் என்றவரிடம் பதிலில்லாமல் போகவே ஹலோ என்றார். புஸ் புஸ் என்று பாம்பு சீறுவது போன்ற, காற்று வீசுவது போன்ற ஓசை. அதை தொடர்ந்து, நான் இறந்தவன் பேசுகிறேன், இன்னும் 10 நிமிஷத்தில் ஒரு கொலை செய்யப் போகிறேன், நான் இறந்தவன் பேசுகிறேன். டேப்பில் பதித்தது போலவே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது அந்த அமானுஷ்ய குரல். இன்ஸ்பெக்டரின் அதிர்ச்சி மிக்க கேள்விகள் பயனற்று போயின. தொடர்ந்து ஃபோனிலும் அச்சுறுத்தும் மௌனம். அடுத்த வினாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பரபரப்பு நிரம்பியது. நடமாட்டம் அதிகமில்லாத சாலை. ஒரு பங்களாவின் முன்னால் வந்து நின்றது ஒரு கார். வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்திருந்த வேலைக்காரன் ஒருவன் இறங்கி எட்டி கதவை திறந்துவிட காரிலிருந்து இறங்கினார் ஹெரால்டு. படியேறி வீட்டினுள் போனார். கதவு திறந்து அவர் உள்ளே வந்தபோது அவர் மனைவி படித்து கொண்டிருந்த நாவலை மூடி வைத்துவிட்டு மூக்கு கண்ணாடியை கலற்றி பீப்பாயின் மேல் வைத்தாள். முகத்தின் சுருக்கத்தில் வயது தெரிந்தாலும் சின்ன பெண் போல ஒல்லியாக இருந்தாள். சாப்பிட்றீங்களா? அவளை சுண்டு விரல் அசைத்து அழைத்தார் ஹெரால்டு. எழுந்து வந்த அவளை இருக்க அணைத்து முத்தமிட முயன்றார். அவள் திமிரவே பிடிவாதமாக முத்தமிட்டார். டோன்ட் பி சிலி, விலகிக் கொண்டாள். என்ன இது சிறுபிள்ளத்தனம் அப்படின்னு நீ சொல்கிற, சிரித்தார் ஹெரால்டு. என்ன வித வயசில் பெரியவன் மேக்முல்லர் கிழவ தினம் ஒரு புது பெண்ணை தேடிட்டு இருக்கிறான். உதட்டை சுழித்து சிரித்தாள் அவள். கொஞ்சம் பொறுங்க, உங்கள் கடைசி மகள் ரோசி இன்னும் கொஞ்ச நாள் ஒரு குழந்தை பிடித்து உங்களை 13ஆவது தடவையாக கிராண்ட்பா ஆக்கிடுவா. அப்புறம் கொஞ்சம் என்ன? நீண்டதொரு கொட்டாயை வெளியாட்டினார் ஹெரால்டு. தூக்கம் வருது ஹனி, நான் படுக்கைக்கு போகிறேன், கொஞ்சமாக பால் மட்டும் கொண்டு வா.
ஒரு ஆப்பிள் பழம் நறுக்கி கொண்டு வர்றேன் என்று அவள் நகரும்போது ஓகே என்று அவளை அனுப்பி வைத்தார். அவள் சினுங்கும்போது தான் டெலிஃபோன் கிணுகுகள் ஆயிற்று. எடுத்து ஹலோ, ஹெரால்ட் ஹியர் என்றவர் பதில் குரலுக்காக காத்து நின்றார். பாம்பு சீரும் ஓசை, ஊதல் காற்றின் ஒளி. தொடர்ந்து, நான் இறந்தவன் பேசுகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் ஃப்ரெண்டை கொலை செய்யப் போகிறேன். நான் இறந்தவன் பேசுகிறேன். சிலிர்த்து போயிட்டு ஹெரால்டுக்கு வியர்வை வழிய கூச்சலிட்டார். யார் நீ, யார் நீ? தொடர்ந்து அச்சுறுத்தும் மௌனம். செயலற்று போய் அமர்ந்து விட்டார் ஹெரால்டு. காரணமின்றி அவர் உடல் வெட ஆடிக்கொண்டிருந்தது. பால்மால் ரயில் நிலையத்தின் சுரங்கப்பாதையில் இறங்கி நடந்தார் மேக்முல்லர். கூரை விளக்குகளின் ஒளியில் அவர் நிழல் நீண்டது. சுருங்கி காலடியில் தேங்கி பின் நீண்டது. தள்ளாடினார். நிற்க விட்டாமல் தள்ளாடினார் என்றால் அதற்கு காரணம் வயது தள்ளாமை அல்ல. அருந்திய விஸ்கி போதாதென்று மேலும் தின்ற 2 போதை மாத்திரைகளும் அவரை தள்ளிவிட்டு கொண்டிருந்தன. இரவு மணி 2 அடிக்கப் போகிறது. பிளாட்ஃபார்மே வெறிச்சோடி கிறந்தது. எனக்கு பெண் வேண்டும். மனம் துடிக்க வாய்விட்டு உளறினார். பெண் வேண்டும், அவளை அணைக்க வேண்டும் என்று முணங்கிக் கொண்டே இருந்தார். ரயில் வரும் ஓசை கேட்டவாறே இருந்தது. சிரமத்துடன் கைகடிகாரத்தை பார்த்தார். மணி 2 அடிக்கப் போகிறது. என் இனிய மகள் கரோலினா சினிமா பார்த்துவிட்டு திரும்பியிருப்பார். டாடி வரலையா மம்மி என்று கேட்பாள். அதற்கு பச்சையாக ஏதாவது பதில் சொல்வாள் அந்த கிழட்டு பிசாசு என்று நினைத்து கொண்டே வெறியுடன் நடந்தவர் நின்றார். கவனித்தார். ஒரு பெண், புடவை கட்டிய இந்திய பெண், முதுகை காட்டியவாறு நின்று கொண்டிருந்தார். பாதாள குகை ரயில் பாதையில் ஒளி தோன்ற ஆரம்பித்தது. ரயிலும் ஓசையுடன் நெருங்கி வர ஆரம்பித்தது. வெறியுடன் நெருங்கினார். தொட முயன்றவர் முதலில் தயங்கினார். வேற்று நாட்டு பெண், அதுவும் கற்புக்கு மதிப்பு தரும் இந்திய பெண். கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணி விடுவாளோ? கற்பு கத்திரிக்காய் என்று பார்ப்பவளாக இருந்தால் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுகிறாளாம்? எனக்கு தெரிந்து இந்த நேரத்தில் இங்கே நிற்கும் பெண்களுக்கு ஒரே நோக்கம்தான் இருக்க முடியும் என்று நினைத்தவராக மெதுவாக ஹலோ என்றார். பதிலில்லாமல் போகவே மேலும் துணிந்து அவளை தோளை தொட்டார். சரேல் என்று திரும்பிய அந்த முகத்தை கண்டதும் திடுக்கிட்டு ஓரடி பின்வாங்கினார். அந்த ஓனாய் பார்வை, பாம்பின் சீற்றம் போன்ற உஷ்ண மூச்சு, தெற்றுப்பல் தெரிய சிரிக்கும் கோரம். நடுக்கத்துடன் மேலும் ஒரு அடி பின்வாங்கியவர் தள்ளாடி தடுமாறி பிளாட்ஃபார்மை தந்து ரயில்வே லைனில் விழவும் பெரும் சத்தத்துடன் ரயில் ஸ்டேஷனில் நுழைவும் சரியாக இருந்தது. சிறு ஓலம் ரயில் பெட்டிகளில் ரத்தம் தெரித்து வழிந்தது. எட்டி பார்த்த என்ஜின் டிரைவர் மிரண்டு போனார். அத்தியாயம் 3. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். கூடாரத்துக்கு வெளியே ஏதோ சலனம் கேட்டது. எழுந்து நின்று வந்த சீமாட்டி சற்றும் எதிர்பாராத விதமாக பெரியதொரு சிங்கம் கர்ஜனுடன் பாய்ந்து வந்தது. கூவுவதற்கோ உதவி கேட்பதற்கோ கூட நேரம் தராமல் புரட்டி எடுத்தது சிங்கம். அது பயங்கரமாக வாயை திறந்து அந்த இளம் சீமாட்டியின் கழுத்தை கவ்வ வருகிறது. அப்போதுதான் புரியாத சொற்கள் கரகரப்பான குரலில் அவன் சொல்கிறது கேட்டது. வீரிட்டலறி திரும்பிய சிங்கம் அவன் மேல் பாய முற்பட்டது. அவன் 2 கைகளையும் நீட்டி முணுமுணுத்தவாறு சிங்கத்தை உற்று பார்த்தான். பிறகு தெற்றுப்பல் தெரிய கோரமாகச் சிரிக்க ஆரம்பித்தான். படுக்க காய்ச்சி இரும்பினால் சூடுபட்டது போல சிங்கம் வீரிட்டலறியவாறு விலகியது. கொஞ்ச நேரம் விழுந்து புரண்டு பயங்கரமாக வீறிட்டு புழுதி கிளப்பியது. பிறகு அசையவில்லை. அவன் தொடக்கூட இல்லை. சிங்கம் செத்துவிட்டது. இன்று இரவு காட்சி முடிந்துவிட்டது. கும்பல் கும்பலாக அந்த கூட்டம் வெளியேறி போகும்போது மட்டும் காத்திருந்த அந்த மோட்டார் சைக்கிள் சரையலென வெளியே கிளம்பியது. அதை ஓட்டிச் சென்ற கரோலினா சிரித்தாள். ஷாம்பு போட்டு அலசிய அவளது கூந்தல் மென்மையாக காற்றில் பறந்து அல்லாடியது. பேண்ட்டும் ஜெர்க்கினும் இணைந்த கருப்பு தோலாடையின் ஜிப்பை கழுத்து வரை இழுத்துவிட்டு கொண்டு சிரித்தாள். அழகாகச் சிரித்தாள். பின்னிரவின் அமைதியை கிழித்தவாறு காற்றாக பறந்தது பைக். சிரித்தவாறு இருந்த கரோலினா கவனித்தாள். சற்று தொலைவில் மாடி பால்கனியில் நின்றவாறு புகைத்து கொண்டிருந்தது ஒரு உருவம். அந்த வீட்டை கடந்து போனவள் திரும்பி வந்து அவனுக்கு நேர் கீழாக நின்றாள். ஹை ஜோ என்றாள். பெரிய கோகோ கிளாஸுக்கு பின்னாடி இருந்த அவள் குறும்பு கண்கள் சிரித்தன. குனிந்து பார்த்தான் அந்த கவர்ச்சியான வாலிபன். ஹாய் கேரோலினா என்று உற்சாகத்துடன் கூவினான். என்ன பண்ணிட்டு இருக்க ஜோ? தூக்கம் வரலையா? இல்லை. நீ வந்து தூங்க வச்சுட்டு போறியா? மாட்டேன். நீ குறும்புக்கார. உன்னை நம்ப மாட்டேன். மேலே வாயேன் ப்ளீஸ். நோ, நீ கீழே இறங்கி வா. அவள் சிரித்தாள். வரமாட்டியா? இறங்கி வந்தால் ஒரு முத்தம் கிடைக்கும் என்று கூறினாள். தெருவிளக்கின் ஒளியில் அவளை பார்த்தவன் ஓஹோ என்று உற்சாகமாக விரிட்டவாறு சற்றென்று மறைந்தான் ஜோ. கரோலினா சிரித்தாள். அவன் வரும் வரை காத்திருந்தாள். மாடிப்படிகள் அதிர அவன் இறங்கி வருவதை பார்த்தது உணர்த்தியதும் புறப்பட தயாரானாள். தெருக்கதவை திறந்து அவன் வெளிப்பட்டதும் மோட்டார் பைக் சரேலென பாய்ந்து புரட்டது. கரோலினா என்று வெறியுடன் கூவியது. அவளுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தியது. சிரித்தாள். மோட்டார் பைக்கின் கீழே பூமி நழுவி பின் சென்றது. அவள் வீட்டை அடைந்த போது நீளமான படிக்கட்டுகளின் மேல் தளத்தில் அம்மா நின்றிருந்தாள். வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு
கனமான பூட்ஸ்கள் ஒலிக்க ஒலிக்க படியேறினாள் கரோலினா. ஹாய் மம்மி, டாடி இன்னும் வரலையா? தினம் அவள் கேட்கும் கேள்விதான் அது. கிழமை எந்த கட்டில் யாரு கூட உருண்டுட்டுருக்கானோ. தினமும் அவள் அம்மா மார்த்தா தரும் பதில் தான் அது. தன் அறைக்குள் நுழைந்த கரோலினா மேலாடையை கலற்றி வைக்கும்போது தான் ஃபோன் ஒலித்து கிணுகிணு என்றது. எடுத்தா. கரோலினா ஹியர் என்றாள். கரோலினா என்று அலறல் வரவே முகம் சுளித்து ஃபோனை கொஞ்சம் தள்ளி வைத்து கொண்டாள். பிறகு ஹாய் ஜோ என்றால் கொஞ்சலாக. நீ துரோகி, இறக்கமே இல்லாத குட்டி பிசாசு. உதட்டை சுளித்து சிரித்தாள் கரோலினா. குடிச்சிருக்கியா ஜோ? உளர்றையே. குடிக்காமலேயே போதலை இருக்கேன் கண்ணே, என் கண்களை பறித்து கொண்டு போயிட்டேயே. குறும்புடன் சிரித்தாள். இப்போ வேணுமா ஃபோன்லேயே என்றால். டார்லிங், மை டியர் டெவில் என்று திரும்பி பேசினான். உளரல நிறுத்திட்டு படு ஜோ, குட் நைட். இரு ஃபோனை வச்சிடாதே. ஷட் அப் என்ற அதலட்டுடன் ஃபோனை வைத்தாள். கருப்பு தோளாடையை கலற்றிய போது அவசரப்படாமல் பீரோவிலிருந்து நவ்கோன் என்றே எடுத்து அணிந்து கொண்டாள். நடந்தவள் நின்றால் கவனித்தாள். அண்ணன் பிலிப்பின் சாத்திய அறையிலிருந்து சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டானா? இந்த அம்மா பிரயோஜனம் இல்லை, அவளை ஏமாத்துறது சுலபம். யார் கண்டது? ஏமாந்தாலோ இல்லை அப்பம் புத்தி தான் பிள்ளைக்கு வரும்னு நினச்சிட்டு சும்மா இருந்தாலோ. போகிற போக்கில் சாத்திய கதவை எட்டி உதைத்திடும் உள்ளே இருந்த சத்தம் சட்டென்று அடங்கியது. சிரித்தவாறு நடந்த கரோலினா அடுத்த அறைக்குள்ளே நுழைந்தாள். அங்கே போபியும் மிலிண்டாவும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். கடைசி தம்பியான போபிக்கு 8 வயது. அப்பா பெரிய ஆள் தான் என்று நினைத்தவள் உதட்டை சுளித்து சிரித்தாள். சிரித்தவாறே டைனிங் ஹாலுக்கு போனபோது அங்கே அம்மா இருந்தால். காரணமின்றி அம்மாவின் முகத்தில் பீதி நிலவிக் கொண்டிருந்தது. ஆனாலும் மம்மி, நீ ரொம்ப மோசம். ஃப்ரிட்ஜ் கதவை திறந்தபோது உள்ளிருந்து வீசிய ஒளி கரோலினாவை பளிச்சென்று அடையாளம் காட்டியது. டாடியின் புத்தி தெரிஞ்சது தானே, எதுக்காக வீணாவை மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? 2 கிளாஸில் குளிர குளிர பாலை ஊற்றி கொண்டு வந்தாள். அது இல்லை டியர், பழைய நிகழ்ச்சி ஒன்று, என்னன்னே தெரியல, இன்னைக்கு பூரா என் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்குது. பால் சாப்பிடும் மம்மி என்று நெருங்கிய போது தான் கவனித்தாள். தாயின் உடம்பு விடவிடவென நடுங்குவது துல்லியமாக தெரிஞ்சது. மம்மி. நாற்காலியை அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். மம்மி, உனக்கே இப்படி நடுங்குது? எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? ஆமாம், நான் பயந்து தான் போயிட்டேன். எப்போ? சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி. குபீர் என சிரித்து விட்டாள் கரோலினா. ஷடப் பேபி, இது சிரிக்கிற விஷயம் இல்லை, ஐ எம் சீரியஸ் என்றதும் வாயடைத்து போய்விட்டாள். வெறிநாய் போல அந்த இந்தியன் இவரை விரிக்க பார்த்தது. பழி வாங்காமல் விடமாட்டேன், இறந்தாலும் எழுந்து வருவேன், உன் பரம்பரையே முழுக்க அழிப்பேன் அப்படின்னு கத்துனது. உடம்பை தொலைத்த துப்பாக்கி குண்டுகளோடு நடந்து வர பார்த்தது. செத்து விழுந்த பிறகு அவர் பார்வை இவன் மேலேயே பொதிந்து நின்றது. எல்லாமே நேற்று நடந்தது போல நினைப்புக்கு வருது. கண்ணை மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டால் மார்த்தா. ஓ ஜீசஸ், என் மனசு ஏன் அதெல்லாம் நெஞ்சு பார்க்குது? மம்மி, அலறையா மம்மி? மெல்ல நிமிர்ந்த மார்த்தா நடுங்கும் கைகளால் பாலை எடுத்து குடித்த ஆரம்பித்தாள். கரோலினா தன் அறைக்கு திரும்பிய போது மீண்டும் டெலிஃபோன் ஒலித்தது. கரோலினா ஹியர். கரோலினா என்று அலற வந்ததும் கோபம் வந்தது. ஏய் ஜோ, பேசாமல் படுக்க மாட்டேனியே? தூக்கம் வரலையே கண்ணே, அவன் குரலுக்கு எஞ்சியது. என் கண்களை பறித்து கொண்டு போய்விட்டாயே. எனக்கு வர்ற கோபத்துக்கு நேராக வந்து முட்டை வலிகளில் பேத்துட்டு வரலாமான்னு இருக்குது. வா, என் பலரசமையை உன்னை நேரில் பார்க்க துடிக்கிறேன். ஓ ஜோ ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருது, ஆளை விட. ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ்? நாளைக்கு ராத்திரி பூரா என் கூட ஹோட்டல் அரிஸ்டோக்ராட்டில் தங்குறேன். ராத்திரி பூரா முடியாது, 2 மணி வரைக்கும் வேணாலும் தங்குறேன். தேங்க்யூ மை டியர் கோஸ்ட். ஃபோனிலேயே முத்தமிட்டான். இப்போவே ரூம் புக் பண்ணுறேன். டேமிட், இந்த ராத்திரி இல்லையா, காலையில் பார்த்துக்கலாம், படு பேசாமல். ஃபோனை வைத்து விட்டு அப்பால் நகர் முன் மீண்டும் டெலிஃபோன் ஒலிக்க ஆரம்பித்தது. எரிச்சலுடன் ஹலோ என்றாள். டார்லிங் என்று ஜோ மீண்டும் கத்தினாள். ஸ்காட்ச் போதுமா இல்லை ஷாம்பெயினும் வேணுமா? நரகத்துக்கு போ. சீறி விழுந்தாள். இன்னொரு தடவை ஃபோன் பண்ண நான் எடுக்க மாட்டேன், வெய்யி ஃபோனை என்றதும் அழத்தியதும் வைத்து விட்டான். தூக்கம் கண்களை சுழற்றியது. சின்ன உதர்களை திறந்து ஒரு சின்ன கொட்டாயை வெளியேற்றிவிட்டு எழுந்தால். திருப்பி படுத்தால் கட்டிலில். மீண்டும் டெலிஃபோன் கிணுகு நின்று எடுக்க ஆரம்பித்து எரிச்சலுடன் திரும்பி பார்த்தால். என்ன ஆனாலும் சரி, எடுத்து பேசுவதில்லை என்று உறுதியுடன் முகத்தை மூடிக்கொண்டாள். டக்கென்ற ஓசையுடன் ஃபோன் ஒலிப்பது நின்றதும் விழுக்கென்று எழுந்தால் அம்மா. கீழே யாரோ ஃபோன் எடுத்திருக்காங்க. ஒருவேளை மம்மியோ? ஐயோ, இந்த ஜோ எடுத்தெடுப்பிலேயே டார்லிங் டெவில் என்பானே. பரபரப்புடன் ஃபோனை எடுத்து காதில் பொத்தியவள் திடுக்கிட்டு போனாள். அம்மாவின் அலறல் தெளிவாக கேட்டது. பால்மால் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வருத்தத்தோடு ஏதோ செய்தி சொல்லிக் கொண்டிருந்தார். பயங்கரம் நடந்து விட்டது என்று அம்மா அலறினாள். அந்த இறந்தவன் மீண்டும் எழுந்து வந்து விட்டான். இனி என் குடும்பமே அழியப் போகுது, அழியத்தான் போகுது. நீ சிலிர்த்தது கரோலினா. கருப்பு உடைகளுடன் சவ உருவத்தில் நடந்து கொண்டிருந்தாள் கரோலினா. போபியை தூக்கி கொண்டு நடந்தாள். அந்த போபியின் உதடுகள் பிதுங்கியிருந்தன. அப்பாவின் மரணம் அவனுக்கு புரியாத விவரம். அவன் அழுகைக்கு காரணம். அம்மா அழுகிறாள், அக்கா அழுகிறாள். பிரம்மை பிடித்தாற் போல நடந்து கொண்டிருந்தாள் கரோலினா. டாடி போய்விட்டாரா?
சின்ன வயசில் பிஞ்சு கையில் அவருக்கு பெரிய கையை பிடிச்சிக்கிட்டு கடவீதியில் நடக்கும்போது ஐஸ்கிரீம் பார்லர் வந்ததும் லைக் டு ஹாவ் ஒன் மோர் ஐஸ்கிரீம் டியர் என்று கேட்டாரே, அந்த தாடி இறந்து போய்விட்டாரா? காலேஜுக்கு போக மோட்டர் பைக் வேணும்னு கேட்டபோது வாங்கி தந்து ஓட்டவும் சொல்லி கொடுத்தாரே. ராத்திரி எந்த நேரமானாலும் அறைக்கு வந்து என் தூங்குற நெத்தியில் முத்தமிட்டு மை பேபி ஐ லவ் யூ ஸோ மச்சும் பாரே, அந்த டாடி எப்படி இறந்து போனார்? பேபி ஒரு கால் என்று ஃபோனை நீட்டும் போதே கிண்டலுடன் கண் சிமிட்டி சிரிப்பாரே, அந்த டாடியா பெட்டியில் அடைச்சி வச்சுருக்காங்க, அதுவும் சதை கூலமா? காற்றோடு காற்றா மண்ணோடு மண்ணா இயற்கையோடு ஒன்றப்போகும் ஆத்மாவே, கர்த்தர் உன்னை பரிபாலிக்கட்டும், அமைதி பெற்று உன் ஆவி அமைதி அடைவதாக, ஆமன். பாதிரியார் சடங்கை முடித்ததும் ஆளுக்கு ஒரு பிடிமண்ணை தொட்டபோது சவப்பெட்டி சடசடத்தவது. பேபி அணைத்து கொண்டு கதரும் கரோலினா யாரோ தன் தலையை வருடுவதை அறிந்து நிமிர்ந்தாள். பாதிரியார், மகளே, வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் மாதிரி, இறங்க வேண்டிய இடம் வந்தால் இறங்கித்தான் ஆக வேண்டும். அவர் நேரம் வந்துவிட்டது, இறங்கிவிட்டார், அழாதே. கலங்கிய கண்களுடன் சுற்றி பார்த்தால் மயக்கமாக அமர்ந்திருந்த அம்மா மார்த்தாவை சுற்றி ஒரு கும்பல். அண்ணன் பிலிப்ஸுடன் அந்த பெண். இந்த நிலையிலும் கூட அந்த பெண்ணை பார்த்தால் பற்றி கொண்டு வருகிறது. காசுக்காக எதையும் செய்யும் சனியன். இவள் வெறுப்பை உணராத அந்த பெண்ணின் காதலி விழித்தவாறே நின்று கொண்டிருந்தாள். எரிச்சலுடன் திரும்பிய கரோலினாவின் கண்களில் பட்டான் ஜோ. அவன் முகத்தில் துக்கமும் ஏமாற்றமும் வெளிப்படையாக தெரிந்தன. போபியை இறக்கிவிட்டால் அவன் அம்மாவை நோக்கி ஓடிப்போனான். ஜோ பார்த்து கொண்டே இருந்தான் வேதனையுடன். காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக ஹோட்டல் அரிஸ்டாக்ரோட்டுக்கு ஃபோன் பண்ணி 16வது மாடியில் சூட் ஒன்றை ஏற்பாடு செய்துவிட்டு டெலிஃபோன் செய்தபோதுதான் விஷயமே தெரிந்தது. அவசர அவசரமாக கருப்புடை அணிந்து கல்லறை மைதானத்துக்கு ஓடி வந்திருந்தான். சோகப்பதுமையாக இருக்கும் கரோலானிடம் என்ன கேட்க முடியும்? எப்படித்தான் சொல்ல முடியும்? ஹே ஜோ என்று அவள் கண்ணீர் குரல் தெளிவாக தெரிந்தது. எனது மனமார்ந்த துக்கத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள் என்றான் ஜோ. ரூம் ரிசர்வ் பண்ணிட்டியா? முதலில் கவனிக்காதன் அவள் மீண்டும் கேட்டபோதுதான் வியப்புடன் பார்த்தான். என்ன ஜோ அப்படி பார்க்குற? எனக்கு மூளை குழம்பி போயிடுச்சுனா? இல்லை ஜோ, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், எனக்கு நிம்மதி தேவை, அழுதுகிட்டு இருக்கேன் ஜோ, என்ன சிரிக்க வைப்பையா? தாங்க முடியாத அவள் சோகம் அவன் நெஞ்சிலே வெடித்தது. கதறி அழும் அவளை தழுவிக்கொண்டான். அத்தியாயம் 4. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். அந்த இளம் சீமாட்டி கண் விழித்த போது அவன் வாசலில் பின்புறமாக கையை கட்டி கொண்டு கம்பீரமாக நின்றிருந்தான். சூனிய வெளியை வெறிச்சோடி பார்த்து கொண்டிருந்தான். சீமாட்டியின் காயங்களுக்கு மருந்து பூசி கட்டும் போட்டப்பட்டிருந்தது. அவனது மனிதாபிமானம் அவள் நெஞ்சை தொட்டது. நன்றி என்றாள். பதிலில்லை. நீ மந்திரவாதியா என்றாள். வெறும் பார்வையிலேயே சிங்கத்தை கொன்றுவிட்டாயே. மெதுவாக திரும்பி பார்த்து நெருங்கினான். அவளது 2 தோள்களையும் பற்றி உலுக்கினான். ஆமாம், மந்திரவாதிதான். ஆனால் உன் கணவன் நினைப்பது போல ஏமாற்றுக்காரனில்லை, புரிகிறதா என்றான் அதட்டலுடன். இன்று 216. அந்த ரிசப்ஷன் அழகி வியப்புடன் கேட்டாள். அதில் ஒரு இந்திய பெண் தானே இருக்கிறாள்? உங்கள் பேர்? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோசப் மேக்னிஃபிக் என்றான் ஜோ. உதட்டை மென்றவாறு லெக்சரை பார்த்தாள். 215. சாவியை நீட்டினான். சாவியை வாங்கி கரோலானிடம் தண்டு விட்டு சொன்னான். நீ போய் ரூமில் இரு, நான் விஸ்கி ஆர்டர் கொடுத்துட்டு வர்றேன், 16வது மாடி. நிறைய வாங்கிட்டு வா என்றாள் கரோலினா சோகத்துடன். எனக்கு நிறைய தேவை. லிஃப்ட் ஏறி 16 என்று சொல்லிவிட்டு நின்றாள். 13, 14, 15, 16. லிஃப்ட் கதவு திறந்து வெளியே வந்தாள். 200 முதல் 230 வரை என்று குறியீடோடு அம்புக்குறி காட்டிய பக்கமாக நடந்தாள். 14, 215. சாவியை சொருகி திருகி கதவை திறந்தவள் திடுக்கிட்டாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த அந்த இந்திய பெண்ணின் உருவம் சட்டென்று திரும்பியது. ஐ எம் சாரி என்று கதவை சாத்தியவள் நிமிர்ந்து நம்பரை பார்த்தாள். 215 சரியாத்தானே இருக்கு என்று நினைத்தவள் மீண்டும் கதவை திறந்தபோது அங்கு யாரும் இல்லை. அறை முழுவதும் ஹோவென்று காலியாக இருந்தது. அச்சத்துடன் உள்ளே நுழைந்தாள். ஹூ இஸ் தேர்? பதிலில்லை. அச்சுறுத்தும் மௌனம். சோஃபாவில் யாரோ உட்கார்ந்திருந்து அப்பொழுதுதான் எழுந்து போயிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக விழுந்த பள்ளம் மெல்ல நிரவி சமநிலைக்கு வந்து கொண்டிருந்தது. ஐ நோ சம்படி இஸ் தேர், ஹூ இஸ் இட் என்றாள். பதிலில்லை. பீப்பாய் மீது அன்றைய மாலை பேப்பர் மடிக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது காட்டிய செய்தி அவள் அப்பாவின் துர்மரணச் செய்தி. என்ஜின் டிரைவரின் வாக்குமூலப்படி பிளாட்பாரத்தில் ஒரு இந்திய பெண் மட்டுமே இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்திய பெண். அவள் உடலில் சிலிர்த்தது. குளியலறையில் சலனம் கேட்டது. மெல்ல நடந்து போய் கதவை திறந்தபோது வாஷ்பேஷனில் சரையல் என்று வேகத்துடன் நீர் பாய்ச்சுவாரி இருந்தது. குழாயை நிறுத்தியவள் கவனித்தாள். தரையிலே ஈரச்சிருப்பு அடையாளங்கள். வெளியே கதவை யாரோ ஓங்கிச் சாத்தி சத்தம் திடீரென கேட்கவே உடல் சிலிர்க்க வெளியே ஓடி வந்து நின்றாள். காலடி சத்தம் சரக் சரக்கென்று பூட்ஸ் ஒளி நடையோசை அருகில், மிக அருகில் கேட்டதும் வீறிட்டலைவாறு ஓடி கதவை திறந்து அங்கே நின்ற ஜோ மீது மூடிக்கொண்டால் வீல் என்று அலறினாள்.
கரோலினா, இங்கே பாரு, என்ன என்ன என்று பலமுறை கேட்டும் அவள் அலறலை நிறுத்தாமல் போகவே ஓங்கி ஒரு அறை விட்டான் ஜோ. அவள் அறல் சட்டென்று நின்றது. அழுதாள். இந்த அறை வேண்டாம் ஜோ, எனக்கு இங்கே பயமாக இருக்குது, வேறு அறைக்கு போகலாம் ப்ளீஸ். சும்மா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு சூட் இதுதான். லஞ்சம் கொடுத்து இந்த அறையை நான் பிடிச்சிருக்கேன், வா. தான் அந்த இந்திய பெண்ணை அந்த அறையில் பார்த்ததாகவும் காலடி சத்தம் கூட மிக அருகில் கேட்டதாகவும் சொல்லி வாய் மூடும் முன் மீண்டும் காலடி சத்தம் கேட்க ஆரம்பித்தது. பயத்துடன் அவனை தழுவிக்கொண்டாள். கதவு தட்டப்பட்டது. அனுமதித்ததும் உள்ளே வந்த ஒரு பெல்வாய் மது வகைகளை மேஜை மீது பரப்பிவிட்டு போனான். மீண்டும் காலடி ஓசை கேட்டு மறைந்தது. புரியுதா, நீ கேட்டது என் காலடி சத்தம்தான், பயப்படாத. இல்லை, நான் கதவு திறந்தபோது அந்த இந்திய பெண்ணை நான் இந்த அறையில் பார்த்தேன். உளராத, உன் அப்பாவோட சிதைந்து போன உடம்பு உன்னை பயமுறுத்துது. இல்லை இல்லை என்று அழும் அவளை அன்புடன் அணைத்து முத்தமிட்டான் ஜோ. கொஞ்சம் அமைதியானான். ஆயாசத்துடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள். அவன் கலந்து கொடுத்த விஸ்கி ஒரே மூச்சில் குடித்து வைத்தாள். மம்மி சொன்னது உண்மைதான் ஜோ. எது என்றான் மீண்டும் விஸ்கியை கலந்தவாறே. அந்த இறந்தவன் எழுந்து வந்திருக்கான். இனி எங்கள் குடும்பமே அழியும். நானும் தான். கேரளினா, உளரல ஜோ, உண்மைதான். அமைதியற்ற ஒரு ஆத்மா எங்கள் குடும்பத்து மேலே போர் தொடுத்துருக்கு. அதில் முதல் பலி என்றாடி, அடுத்தது நானா இருந்துட்டா? ஐஸ் கரைந்து கசப்பு மாறும் முன்பே மற்றொரு கிளாஸ் விஸ்கியை விழுங்கினான். மம்மி பூரா கதையும் சொல்லிட்டா. உனக்கு சொல்கிறேன், கேட்குறியா? உனக்கு ரசிக்காமல் இருக்கலாம், ஆனால் என் கதையின் முடிவு நிச்சயமாக உனக்கு இனிக்கும். கேளு. சொல்ல ஆரம்பித்தால் முழு ஷாம்பைன் பெட்டி முடிந்து அடுத்ததை திறக்கும் முன் அவள் சொல்லி முடித்தாள். அவளுக்கு நாக்குளர ஆரம்பித்து வெகு நேரம் ஆகிவிட்டது. புட்டி காலியாகிவிட்ட ஷாம்பைன் பாட்டிலை தலைகீழாக புரட்டி குனிந்து பார்த்தாள். இந்த புட்டி இன்னைக்கு காலி, நாளைக்கு காலி. சிரித்தாள். எழுந்து நின்று சிரித்தாள். சுற்றி சுற்றி வந்து சிரித்தவளை கட்டில் தடுக்கவே நின்று தள்ளாடினாள். ஜோ என்று சொல்ல நினைத்து அது ரோ என்று வந்தது. சிரித்தாள். இந்த சோகமயமான சூழ்நிலை நான் உன்னோட ராத்தாங்க ஏன் சம்மதிச்சேன் தெரியுமா? குடும்பமே அழியும் மம்மி சொன்னது உண்மைனா நானும் அழியத்தான் போகிறேன். சாக நான் பயப்படல ஜோ, ஆனால் அதுக்கு முன்னாடி வாழணும், வாழ்ந்தே தீரணும், ஆசை தீர வாழணும். பூட்ஸ்களையும் ஸ்டாக்கெட்ஸ்களையும் கலட்டி எறிந்தால் மெலிதான விளக்கு ஒளியில் அவள் இடமை பளிச்சென்று தெரிந்தது. தள்ளாடினாள். என்னை எடுத்துக்க ஜோ என்று 2 கைகளையும் நீட்டியவாறு தள்ளாடினாள். வா ஜோ வா. தாங்க முடியாத வியப்புடன் சோஃபாயிலிருந்து எழுந்தான் ஜோ. மறுப்பால் முரண்டு பிடிப்பால் என்று நினச்சிருந்தா அவளாவே அனுமதிக்கிறாளே. பாய்ந்தான் அவளை நோக்கி. அத்தியாயம் 5. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். அவன் மகள் போல் இருக்கிறது அந்த சின்ன பெண். அவனோடு இருந்தால் மிகவும் நோஞ்சானாக தெரிந்தாள். மாந்திரீகத்தை எல்லாரும் காசு சேர்க்க மட்டும்தான் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறான் உன் கணவன். அது தவறு. என்னை போல ஆக்க வேலைக்கு பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க, புரிஞ்சுதா? அதனால தான் நான் இன்னும் ஏழையாகவே இருக்கிறேன். எனக்கு இருக்கும் செல்வமெல்லாம் இதோ என் மக தான். அந்த பெண் இருதய நோயாளி மாதிரி இருந்தால். மூச்சு கூட எண்ணி விட்டு கொண்டு இருந்தாள். இனிமேலாவது இப்படி அதிகார கொலைகள் செய்யாமல் இருக்க முடியும் கணவனுக்கு சொல்கிறையா என்று அதட்டினான். சரி என்று அந்த இளம் சீமாட்டி சொன்னதும் விட்டுவிட்டான். ஆனால் அதை அவள் கணவனுக்கு சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் அவ்வளவு பெரிய பயங்கரங்கள் நடந்தே இருந்திருக்காது. இன்று ராம் கட்டலில் புரண்டான். தூக்கம் வரவில்லை. வித்யாவை நினைத்தான். இடது கையை தலையினுள் சொருகி வலது கையை மடித்து தலையில் வைத்து கொண்டு அவள் தூங்கும் அழகை கற்பனை செய்து பார்த்தான். ஃபோன் பேசினா என்ன? எழுந்து அமர்ந்து டயலை சுழற்றியவன் கீழே இருந்த அவன் சித்தப்பாவின் அங்கே என்ன ரோதனை என்ற அதட்டில் ஃபோன் கேட்கவே சற்றென்று ஃபோனை வைத்துவிட்டு முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டான். டெலிஃபோன் கிணுகிணுக்கவே காதில் பொருத்தி பார்த்தான். அவனது டாக்டர் சித்தப்பாவிடம் யாரோ பேஷண்ட் பேசினார். 10 நிமிஷத்தில் வர்றேன் என்றார் சித்தப்பா. இருட்டில் ஜன்னலோரமாக நின்று சித்தப்பாவின் கார் புறப்பட்டு போகும் வரை காத்திருந்து பின் சுறுசுறுப்பாக டெலிஃபோன் டயலை சுழற்றினான். ஹோட்டல் அரிஸ்டோகார்ட் அட் யுவர் சர்வீஸ் சார் என்றது ஒரு இனிமையான குரல். 216 ப்ளீஸ் என்றான். சற்று பொறுத்து கட்டை ஆண் குரல் ஒன்று ஹலோ என்றதும் மன்னிப்பு கேட்டுவிட்டு வைத்து விட்டான். துங்கு மூஞ்சி ஆப்ரேட்டர், வேறு ரூமுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கான் என்றவன் மீண்டும் மீண்டும் முயன்றான். எக்ஸ்டென்ஷன் எங்கேஜ்டாகவே இருந்தது. தூக்கம் கிடக்கூடாதுன்னு ஃபோன் எடுத்து வச்சுட்டு தூங்குறா போல இருக்கு என்று நினைத்தவன் படுக்கையில் சாய்ந்து கொண்டான். சந்தேகம் உறுத்தியது. அது அந்த குரல், அந்த கரகரப்பு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, எங்கே? தனது மார்பின் மீது படிந்திருந்த கரோலினாவின் கையை மெல்ல விலக்கிவிட்டு எழுந்தான் ஜோ. களைப்புடன் இருந்தான். சற்று முன்பு கூட அவளுடைய ஆவேசமான இயக்கங்கள் அவனை பிரமிக்க வைத்தன. அவளுடைய உணர்ச்சிக்கு ஈடு கொடுக்க திணறித்தான் போய்விட்டிருந்தான். எழுந்து நின்று மிக அமைதியாக ஆடை அணிந்து கொண்டு குளியலறைக்கு போய் திரும்பிய போது அவன் முகம் பளிச்சென்றிருந்தது. தூங்கும் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வெளியே வந்து லிஃப்ட் ஏறி கீழே வந்தான்.
தோட்டத்து ரெஸ்டாரண்ட் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. காப்பி கொண்டு வர சொல்லி காத்திருந்தவன் கவனித்தான். தொலைவில் ஒரு ஆள் டெலிஃபோனை கையில் ஏந்தி ஒவ்வொரு டேபிளாக எதையோ கேட்டவாறு இருப்பது தெரிந்தது. காஃபியை கலக்க முயன்ற வெயிட்டரை தடுத்தான். பிளாக் காஃபி என்றான். கருப்பும் சிவப்பும் கலந்த திரவத்தின் கசப்பு அவனுக்கு சுவைத்தது. உறிஞ்சி குடித்தவன், "ஆர் யூ ஜோசப் மானிஃபிக்ஸ் ப்ளீஸ்" என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தான். அந்த டெலிஃபோன் ஆள் பக்கத்து டேபிளில் விசாரித்து கொண்டிருந்தான். "இட்ஸ் மீ" என்றவன் ஃபோனை வாங்கி காதில் பொருத்தி கொண்டான். "ஹலோ" என்றான். பாம்பின் சீற்றம், புயலின் ஊதல். தொடர்ந்து, "நான் இறந்தவன் பேசுகிறேன். உன் ஃப்ரெண்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொலை செய்யப் போகிறேன். நான் இறந்தவன் பேசுகிறேன்." பதற்றத்துடன் இவன் கேட்ட கேள்விகள் யாவும் பயனற்று போயின. பிரம்மை பிடித்தாற் போல அமர்ந்தவன் ஒவ்வொரு நபராக சுழற்றி பேசினான். நெருங்கிய நண்பர்களை அழைத்தான். சிலர் சீறினார்கள், பலர் கேலி செய்யார்கள், சிலர் அவனை பைத்தியம் என்றார்கள். பேசியவாறே அண்ணாந்து பார்த்தவனுக்கு உணர்வு சுரீல் என்றது. ஒருவேளை கேரளினா? பதற்றத்துடன் எழுந்து காசை மேஜை மேல் வைத்துவிட்டு ஹோட்டலினுள் ஓடினான். லிஃப்ட்டுகள் 3 மேல் நோக்கி அம்புக்குறியை காட்டின. மற்ற 2இல் சர்வீஸ் க்ளோஸ்டு என்ற குறிப்பு தொங்கியது. பொறுமையின்றி தவித்தான். சற்றென்று திரும்பி படிக்கட்டு வழியாக பாய்ந்து மேலே ஆரம்பித்தான். மாடி அறையில் தாங்கிக் கொண்டிருந்த கரோலினா சற்றென்று நிமிர்ந்து எழுந்தாள். ஜோவை தேடினாள். அலர்ச்சியுடன் எழுந்து நின்றால். இரவு கவுன் ஒன்றை அணிந்து கொண்டாள். கிளாஸில் ஷாம்பெயினை ஊற்றிக்கொண்டால். அதில் போட்ட ஐஸ் துண்டங்கள் சலக் சலக்கென்று ஒடித்து கரையிலாயின. சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டால். கிளாஸை எடுத்துக்கொண்டு பால்கனி நோக்கி மெதுவாக நடந்தாள். சாய்மான சுவற்றில் தோற்றினால் போல அமர்ந்து கொண்டாள். ஷாம்பெயினை உறிஞ்சுவதும் சிகரெட்டை ஊதுவதுமாக இருந்தாள். கீழே 16 மாடிகளுக்கு கீழே கார்கள் பெருச்சாளிகளைப் போல, மனிதர்கள் எறும்பு கூட்டம் போல ஊர்ந்தன, நகர்ந்தன. பூட்டப்படாத அந்த அறைக்கதவு சரையலென திறந்தது. ஒரு உருவம் உள்ளே வந்தது. வெறிபிடித்த ஓனாய் பார்வை, பாம்பு போன்ற உஷ்ணக்காற்று. விரித்த கைகள் விரித்தே இருக்க, மடங்காத கால்களுடன் அது நடந்தது பால்கனியை நோக்கி. மது அருந்தியவாறு சிகரெட்டை உறிஞ்சிக் கொண்டிருந்த கரோலின் தனது முதுகை யாரோ பார்வையால் துளைப்பது போன்ற உணர்வு ஏற்படவே திரும்பி பார்த்தால். திடுக்கிட்டாள். அருகில், மிக அருகில் அந்த உருவம், அந்த கோரமான சிரிப்பு. பீதியினால் கண்கள் பிதுங்கத் தடுமாறினாள். கதவை திறந்து தள்ளி கரோலினா என்று கத்தியவாறு உள்ளே வந்த ஜோ அங்கு யாரும் இல்லை. பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் மறைப்பு, கட்டில், எங்கேயும் அவள் இல்லாமல் போகவே திரும்பி போக நினைத்து கதவு அருகே போன போது பால்கனி கதவு காற்றால் கிரீச்சிட்டு அழைத்தது. பாய்ந்தான். எட்டி பார்த்தவன் கரோலினா என்று அலறிவிட்டான். ஜன்னலுக்கு நேர் கீழே 16 மாடிகளுக்கு கீழே பெரும் கும்பலுக்கிடையே அவளது நைட் கவுன் வெண்ணிறம் செந்நிறமாக தெரிந்தது. அத்தியாயம் 6. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். கல்கத்தா வீதியில் குழந்தையை தோளிலே சாத்தி கொண்டு அந்த அம்மாள் பின்தொடர அவர் முன்னால் போய்கொண்டிருந்தார். வாக்கிங் போகிறார்கள். ஊர்கோடியில் கிறிஸ்தவ இடுகாடு ஒன்றின் வாசலில் வழியாக போகும்போது குழந்தையின் கண்களில் அந்த கல்லறை மைதான வாசல் பட்டதும் பயங்கரமாக அலறி அழுதவாறு அந்த அம்மாவின் கழுத்தை கீறி கடித்து கதறியது. அவசரமாக அந்த எல்லையை கடந்ததும் அமைதியாகியது. மீண்டும் திரும்பும்போது அதே கதை. அந்த குழந்தையின் அப்பா சொன்னார், "குழந்தைய கல்லறை மைதான பக்கம் நீ அழைச்சிட்டு போகக்கூடாது, எச்சரிக்கையா இரு" என்றார் தீர்மானத்துடன். இன்று கல்லறையில் இன்னும் ஒரு சிலுவை புதைக்கப்பட்டது. 2 நாட்களுக்குள் 2 துர்மரணங்கள். அதுவும் கொலைகாரன் போலீஸுக்கு தகவல் கொடுத்து கொண்டே செய்கிறான். ஆனால் நிரூபிக்க முடியவில்லை. உடைந்த மதுக்கோப்பையிலும் சவப்பரிசோதனையிலும் அளவுக்கு மீறி குடித்து தடுமாறி விழுந்ததினால் ஏற்பட்ட இயற்கை விபத்து என்றே முடிவு கட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலை. துப்பறிவதில் உலகப் புகழ்பெற்ற ஸ்காட்லாந்து யார்டே திணறிப்போனது, தோற்றது. அரை மயக்கத்தில் அமர்ந்திருந்த திருமதி மார்த்தா மேக்மில்லரை அணைத்தவாறு அழைத்து போனார் ஹெரால்டு. "மிஸ்டர் ஹெரால்டு, நீங்கள் எங்கள் குடும்ப நண்பர் மட்டும் இல்லை, குடும்ப வக்கீலும் கூட. நான் என் உயிரை தயாரிக்க விரும்புகிறேன்." "அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை மிஸ்ஸஸ் மேக், அமைதியாக இருங்க." "இல்லை மிஸ்டர் ஹெரால்டு, என் கணிப்பு சரிதான்னா இறந்தவன் தான் எழுந்து வந்திருக்கான். இனி என் குடும்பமே அழிய போகுது. அடுத்த பலி நானாகவும் இருக்கலாம். அமைதியற்ற ஒரு ஆன்மாவின் கையால் எனக்கு சாக இஷ்டம் இல்லை. என்ன நானே முடிச்சுக்க போகிறேன்." "டோன்ட் மிஸ்ஸஸ் மேக், டோன்ட் பி சிலி. ப்ளீஸ் எனக்கு உதவுங்க." திருமதி மேக் விம்மினார். "அதுக்குள்ளே நான் உயிரை தயாரிக்கணும்." பேசிக்கொண்டே அவர்கள் மறைந்ததும் பெரிய புஷ்சடிக்கு பின்னாலிருந்து வெளிப்பட்டால் ஒரு பருமனான பெண்மணி. "கிரேசி, கிரேசி" என்று கத்தியவாறு ஓடி வந்தாள். விழித்தவாறு நின்றிருந்த கேசி பிலிப்ஸின் காதலி. அவளிடம் வந்து நின்ற அம்மாளுக்கு பொறிப்பு தாங்கவில்லை. "கிழவி சாக போகிறான், நீ சீமாட்டியாக போகிற." புரியாமல் நின்றாள் கேசி. "அந்த கிழவி ஏன் சாகணும்? நான் ஏன் சீமாட்டியாகணும்?" "உயிர் எழுதிட்டு தற்கொலை செய்ய போகிறானா அந்த கிழவி. அவளுக்கு அப்புறம் வீட்டில் பெரியவன் பிலிப் தானே, சொத்துக்களுக்கு அவன் தான் கார்டியன் கேர்டேக்கராக வருவான். அப்புறம் என்ன, அவன் வந்தால்
நீ அடித்த அதிர்ஷ்டம் என்று பரபரப்புடன் சொல்லி நிறுத்தினாள். அவளுடைய அருமை புலவி இன்னும் விழித்துக்கொண்டே இருக்கவே தலையில் அடித்து கொண்டாள். சாதாரணமாக பேசினா உனக்கு புரியாது, பரபரப்புன்னு சொன்னால் எப்படி புரிய போகுது? உனக்கு பெரிய சீமாட்டியாய் காரில் பவனி வர ஆசை இருக்கா இல்லையா? அவள் பொம்மை மாதிரி தலையாட்டினாள். அப்படின்னா ஃபிலிப்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. வீட்டில் மாமியார் கழுவி, நீ பெரிய ஆள் என்றான் ஃபிலிப்ஸ். கீச் கீச் என்று சிரித்தாள் அந்த அம்மா. கொஞ்சம் பொறு, ஹெரால்டன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி உயில் விஷயமாக விசாரிக்கிறேன். ஃபோன் நம்பரை எடுத்து சுழற்றினான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உயில் தயாராகிடுச்சான், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்காங்க என்று தகவல் கிடைத்ததும் உயிலின் விவரத்தை வெளியிட மறுத்து விட்டார்கள். டேமிட் என்று ஃபோனை வைத்தவன் சிட்டிகை போட்டு கொண்டான். மிஸ் கேத்தி, ஹெரால்டின் பர்சனல் செக்ரட்டரி, அவளுக்கு என்கிட்ட தனி மயக்கம் இருக்குது. அவளை கேட்குற முறையில் கேட்டால் விவரம் தானாக கிடைவரும். போகிற போக்கில் அவன் அவளை முத்தமிட்டு சென்றான். அந்த அம்மா கனவில் ஆழ்ந்து விட்டாள். சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு நீச்சல் குளத்தின் கரையில் முகத்தை தொப்பியால் மறைத்தவாறி படுத்திருந்தான் ஃபிலிப்ஸ். சனிக்கிழமையாதலால் விடுமுறையை உற்சாகமாக கழிப்பதற்காக நீச்சலுக்கு வந்திருந்தால் அந்த கேத்தி. அவளை தேடி அவன் வந்திருந்தான். மற்றபடி நீச்சல் குளத்துக்கெல்லாம் அவன் வரமாட்டான். தண்ணீரை கண்டாலே அவனுக்கு பயம் அதிகம். சே, எரிச்சலுடன் தொப்பியை கலற்றினான். கேத்தி சொன்ன விவரம் அவனுக்கு எரிச்சல் மூட்டுவதாக இருந்தது. சொத்துக்களுக்கு ரிசீவராகவும் போவி மற்றும் மிலிண்டாவுக்கு கார்டியனாகவும் அம்மா ஹெரால்டை நியமனம் செய்திருக்கிறாள். குடும்பத்தில் யார் மிச்சம் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சொத்துக்களாம். அப்படி யாரும் மிஞ்சாமல் போய்விட்டால் ட்ரஸ்ட் அமைக்கப்படுமா? என்ன பைத்தியக்காரத்தனது! இறந்தவனாவது வர்றதாவது. அந்த அப்பா கணவனும் கரோலினாவும் குடிவெறியில் விபத்தில் சிக்கி செத்துட்டாங்க. எனக்கு தான் குடிப்பழக்கமே கிடையாதே, நான் சாக மாட்டேன். என் பேரில் எழுதுனா என்ன வந்து தான்? மீண்டும் எரிச்சலுடன் தொப்பியால் முகத்தை மூடிக்கொள்ளும் போது தொலைவில் வித்யா தெரிந்தாள். இந்திய பெண்கள் அழகானவங்க தான் என்று நினைத்தவன் மீண்டும் முயலை நினைத்து எரிச்சல் வரவே தொப்பியால் முகத்தை மூடிக்கொண்டான். வித்யா, ராம் சொன்னான், ராத்திரி ஒரு டின்னர் இருக்குது. சிலோனை சேர்ந்த மிஸ்டர் ஃபெர்னாண்டஸ் வீட்டு விருந்தில் என்னையும் அழைச்சிருக்காங்க. வருவா இல்லை? சாரி ராம், என்ன விருந்துக்கெல்லாம் கூப்பிடாத, வயிறு சரியில்லை. ராமின் முகம் கூம்பி விட்டது. இந்த லண்டனுக்கு வந்ததுலேருந்தே நீ மாறிட்ட வித்யா என்று நடந்தவனின் கண்ணில் பட்டான் ஃபிலிப்ஸ். பாவம், இதோ படுத்திருக்கானே அவன் தான் ஃபிலிப்ஸ். அவன் வீட்டில் 2 நாளாக அந்த தொடர் கொலைகள் நடக்குது. சற்றென்று திரும்பி பார்த்தால் வித்யா. அவள் கண்களை அவளையும் அறியாமல் கலங்கின. இரவு விருந்துக்கு அவனும் வர்றானா? ஃபெர்னாண்டஸ் சொன்னார். அவன் கதை பரிதாபமானது. மனமாற்றத்துக்காகவே வர்றான் போல் இருக்கு. எத்தனை மணிக்கு விருந்து என்று வித்யா சட்டென்று கேட்டாள். 7 மணிக்கு. ஏன்? ராம் வியப்புடன். நானும் வர்றேன், ஆனால் எதையும் சாப்பிட மாட்டேன், இப்போவே சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஃபார் த அட்மாஸ்பியரை மட்டும் ரசிக்க போகிறேன். வியப்புடன் பார்த்த ராம் நினைத்து கொண்டான். புதிரே, உன் பெயர்தான் வித்யாவா? ஆவி பறக்கும் முட்டை பொரியலை நீக்ரோ ஆயா கொண்டு வந்து வைத்தபோது குழந்தைகளை அணைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் திருமதி மேக்முல்லர். ஆயா, குழந்தைகளை பத்திரம், இனிமேல் நீ தான் அவளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆயா டீப்பாயை பார்த்தால். தூக்க மாத்திரைகள் அடங்கிய நீல நிற சீசா. குழந்தைகளை அழைத்து கொண்டு போய்விட்டாள். விஸ்கியில் 5 தூக்கமார்க்களை கரைத்த திருமதி மேக்முல்லர் ஒரே மூச்சால் குடித்து வைத்தபோது அரைவாசலில் நிழல் ஆடியது. யாரது என்றாள். நான் தான், கிரேசியின் அம்மா லொங்கு லொங்கு என்று உள்ளே வந்தாள். நீயா? இனிமா வீட்டுக்கு போல நீ? இல்லை, மனசே வரமாட்டேங்குது. கொஞ்சமாக துக்கம் உங்களுக்கு என்றவள் தூக்க மாத்திரை புட்டியை எடுத்து பார்த்தாள். இதெல்லாம் உங்கள் கண்ணில் படலாமா என்றவள் எடுத்து வைத்து கொண்டாள். விஸ்கி சாப்பிட்றியா? கொஞ்சமாக, ஜஸ்ட் அ ட்ராப். இருங்க, நானே கலக்கிறேன் என்றவள் 2 கால்களும் விஸ்கியை ஊற்றியவள் சோடாவை பீச்சு முன் தூக்க மாத்திரை புட்டியை அப்படியே திருமதி மேக்முல்லரின் கிளாஸில் கவிழ்த்து விட்டாள். அவர் சோகமூத்தவுடன் கண்களை மூடிக்கொண்டிருந்ததும் இவளுக்கு வசதியாக இருந்தது. சியர்ஸ் என்றபோது கிரேஸின் அம்மாவின் போதாகாரமான உடம்பு முழுக்க விடவெடுத்தது. உனக்கே நடுங்குது என்று திருமதி மார்க் கேட்டதும் மீண்டும் நடுங்கினாள். எனக்கு இப்படி ஒரு படபடப்பு எப்போதும் வீட்டுக்கு வரும்போது மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் என்றவள் கிளாஸை வைத்து விட்டு வெளியினார். மாடி ஏறி பிலிப்ஸின் அறையை கட்டிலில் உட்கார்ந்து விழித்துக்கொண்டே கிரேஸியை இழுத்துக்கொண்டு நடந்தாள். வா, இனிமேலும் நம்ம இருக்கக்கூடாது, எங்கே ஆபத்து என்று அறைக்கு வெளியே வந்தவள் கரும்பூதம் போல் நின்றிருந்த நீக்ரா ஆயோவா மீது மோதிக்கொண்டு மேலும் நடுங்கினாள். வீட்டுக்கு போகிறோம், பிலிப் வந்தால் ஃபோன் பண்ண சொல்லுங்கள் என்றவள் மகளை இழுத்துக்கொண்டு ஓடி மறைந்தாள். மெல்ல படிங்கிறங்கி வந்த ஆயா அறைக்குள் எட்டி பார்த்தபோது கையும் காலும் இயற்கையில்லாமல் திருமதி மேக் சோஃபாவில் அலங்கோலமாக கிடப்பது தெரிந்தது. பார்த்தால் பார்த்து கொண்டே இருந்தாள். டீப்பாய் மீதிருந்த கிளாஸும் நீல நிற புட்டியும் காலியாகி தெரிந்தன. விருந்து தோட்டம். செடி மறைவிலிருந்து விளக்குகள் அடக்கமாக ஒளிபரப்பு வந்து நிற்கும் காரிலிருந்து விருந்தினர்கள் வரவேற்று கொண்டிருந்தார்கள் திரு ஃபெர்னாண்டஸ் தம்பதிகள். மேக்ஸி கவுன் அணிந்து இறங்கிய வித்யாவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். மிஸ்டர் ஃபிலிக்ஸ் மேக்முல்லர் என்றபோது நிமிர்ந்தாள் வித்யா.
அவன் அவளை பார்வையாலேயே விழுங்கினான். யூ லுக் பிரிட்டி என்றவன் குனிந்து அவள் கைகளுக்கு முத்தமிட்ட போது அந்த வித்யாவின் கண்கள் கலங்கின. பரிதாபமாக பார்த்தாள். பங்களாவை சுற்றி காட்டுறேன் என்று திருமதி பெர்னாண்டஸ் வித்யாவை அழைத்து போனாள். போகும் வழியில் வித்யா கவனித்தாள். ஒரு பெரிய குளம், அதன் கரையில் ஒரு மண்டபம், அதனிலே ஒரு ஆள் டெலிஃபோன் பேசி கொண்டிருந்தான். திரும்ப திரும்ப அந்த மண்டபத்தை பார்த்தவாறு நடந்தாள் வித்யா. டாக்ஸியில் போகும்போதும் சரி, வீட்டினுள் இறங்கி போகும்போதும் சரி, கிரேஸின் அம்மா ஹம்மிங் செய்து கொண்டிருந்தால் மிக மோசமாக. மம்மி என்று கிரேஸ் கூப்பிட்டாள் விழித்தவாறு. அந்த அம்மா சொல்கிறது போல் அந்த குடும்பமே அழிஞ்சா அதில் ஃபிலிப்ஸும் தானே செத்து போவான். அப்புறம் எப்படி நான் சீமாட்டி ஆக முடியும்? பரவாயில்லையே, புத்திசாலித்தனமாக தான் பேசுகிறேன். ஆனால் அதெல்லாம் சும்மா செத்தவனாவது எழுந்து வர்றதாவது. அந்த கிழவனும் அந்த பொண்ணு குடிவரியினால் விபத்தில் சிக்கி செத்துட்டாங்க. ஃபிலிப்ஸுக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லையே என்ற அம்மாள் பூரித்து போனாள். இந்நேரம் அந்த கிழவி கதை முடிஞ்சு போயிருக்கும். ஃபிலிப்ஸ் தான் எஜமானமாவான், நீ சீமாட்டி ஆகிடுவ, அதை கொண்டாடா, இதோ ஒரு பெக்கு என்று கிளாஸில் கலந்தவாறே சொன்னாள். ஃபோன் மணி அடிக்கிறது, எடுத்து பேசு என்றாள். ஃபோனை எடுத்த கிரேசி கொஞ்ச நேரம் விழித்தாள். பிறகு சரி என்று வைத்தாள். யார் அது? யாரோ இறந்தவன் பேசுகிறாமா கிரேசி சொன்னாள். இறந்தவனா? ஆமாம், கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டை கொலை போகிறான். கிளவி கதை முடியுது, கிளவி கதை முடியுது என்று கிரீச்சிட்டாள் அந்த அம்மா. அது எப்படி மம்மி சட்டென்று கேட்டாள் கிரேசி. அந்த கிளவி எனக்கு ஃப்ரெண்டே இல்லையே, ஃபிலிப்ஸ் தான் என் ஃப்ரெண்டு. அந்த அம்மாள் இப்பொழுது விழிக்க ஆரம்பித்தாள். போலீஸ் ஸ்டேஷனில் ஜோ முதல் நாள் நிகழ்ச்சிகளை விவரித்து கொண்டிருக்கும் போது தான் அந்த ஃபோன் கால் வந்தது. நான் இறந்தவன் பேசுகிறேன் என்ற குரலை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் சையை காட்டவே அந்த டெலிஃபோன் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் உஷார்படுத்தப்பட்டது. டெலிஃபோன் வைக்கப்படும் முன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து பதில் வந்துவிட்டது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ற சிலோன்காரன் வீட்டில் விருந்துக்காக அமைக்கப்பட்டிருந்த ஸ்பெஷல் ஃபோன் சர்வீஸ் அது என்று. போலீஸ் வண்டிகள் அலறலுடன் சரையல் சரையல் என்று புறப்பட்டன. விருந்து மண்டபத்தில் சலிப்புடன் அமர்ந்திருந்தான் ராம். வந்ததும் வராததுமாக வீட்டை சுற்றி பார்க்கிறேன் என்று கிளம்பி போன வித்யாவை இன்னும் காணும். பின்னால் இருந்த பூச்செடிக்கு அந்த பக்கம் குரல் கேட்டது. சுவாரஸ்யமின்றி இறந்தவன் இந்திய பெண் என்ற வார்த்தை கேட்டது. நிமிர்ந்து கவனிக்க தொடங்கினான். அந்த தொடர்கொலைகள் நடக்கும்போதெல்லாம் அங்கே ஒரு இந்திய பெண் இருந்திருக்கா. என்ஜின் டிரைவர் சாட்சியம், ஹோட்டல் மேனேஜர் வாக்குமூலம் எல்லாமே உறுதிப்படுத்துகிறன. ஆனால் போலீஸ் நடவடிக்கையாளருக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஸ்காட்லாண்ட் யார்டே திணறி போகுது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஃபிலிப்ஸ் இங்கே இருக்கான். நல்ல வேளை இந்திய பெண் யாரும் கண்ணில் படலை. பகீர் என்றது ராமுக்கு. லண்டன் வந்தது முதல் இரவுகளில் அவள் கேட்கும் தனிமை, அந்த அருவி பயங்கரம், டெலிஃபோனில் கேட்ட கரகரப்பான ஆண் குரல், மெல்ல எதுவோ புரிவது போல இருந்தது அவனுக்கு. வித்யா என்று அலறலுடன் எழுந்து நின்று கும்பலில் அவளை அவசரமாக தேடினான். இங்கே அந்த இந்திய பெண் எழுந்து நின்று கேட்டான் ஃபிலிப்ஸ். தள்ளாடினான். வேர் இஸ் ஷீ? பிரிங் ஹர் டு மீ என்று கத்தினான். கும்பல் பெரிதாரும். நண்பர்களின் கும்பல் சிரித்தது. அவன் குடிக்க மாட்டான் என்று தெரிந்து 2 போதை மாத்திரைகளை கோகோ கோலாவில் கரைத்து கொடுத்திருந்தார்கள் அவனுக்கே தெரியாமல். அதோ அந்த குளத்தில் தான் நீச்சல் அடிக்கிறா என்றார்கள் வேண்டுமென்றே. தட்டு தடுமாறி நடந்து போனான் ஃபிலிப்ஸ். ஃபோனை வைத்தால் வித்யா. அவளிடம் மாற்றம் இருந்தது. பேய்த்தன்மை தெரிந்தது. அலங்கார விளக்குகளின் பல்பை திருகி இழுத்தால் மண்டபம் இருட்டில் ஆழ்ந்தது. கீழே கிடந்த சிகரெட் பெட்டியிலிருந்து சரியை உருவி எடுத்து பல்பின் சொருகும் இடத்தில் எடுத்து மீண்டும் திருகினாள். பொட்டென்று அந்த சுற்றுப்புறம் பூராவும் மின்சாரம் தடைபட்டு போயிற்று. இருட்டில் மூழ்கியது விருந்து தோற்றம். வித்யா என்று முன்னேறி ஓடிய ராம் மீது மோதி குளத்தின் அருகே விழுந்து கிடந்தான் ஃபிலிப்ஸ். எழுந்து நின்றான். வேர் இஸ் ஷீ என்று கத்தியவாறே குளத்தை சுற்றி சுற்றி வந்தான். அந்த உருவத்தின் போது விழுந்தான். உற்று பார்த்து இழித்தான். இஸ் இட் யூ என்றவனுக்கு லாவெண்டர் மனம் கைக்கு முத்தமிட்ட போது அவன் ரசித்த அதே மனம் அவளை அடையாளம் காட்டிற்று. அவளை அணைக்க முயன்றான். தனது மார்பின் மீது 2 முரட்டு கைகள் தடுப்பதை உணர்ந்தான். வெறிபிடித்த ஓனாய் பார்வை, பாம்பு போன்ற உஷ்ண மூச்சு, திற்றுப்பல் தெரிய கோரமாக அந்த சிரிப்புடன் அது முரட்டுத்தனமாக தள்ளிவிடவே நிலை தடுமாறி தண்ணீரில் விழுந்தான். நல்ல வேளை ஆழம் அதிகமில்லை. கழுத்தளவு நீரில் நடந்து அவன் கரையேறும் பொழுது முகத்தை பிடித்து முரட்டுத்தனமாக அது தள்ளியது. போதை களைய பீதியுடன், ஏய் தள்ளாத, எனக்கு நீச்சல் தெரியாது என்றவனின் முன்னுச்சி மயிரை இருக்க பிடித்து நீரில் அழுத்தியது அது. மிகுந்த பிரதியாசையுடன் தன்னை விழித்து கொண்டவன் கேட்டான், என்ன கொல்ல செய்ய பார்க்குறியா பிச் என்றவன் மீது அது மீண்டும் முன்னுச்சி மயிரை பிடித்து இருக்க பிடித்த போது அது கொலை வெறியை உணர்ந்தான். முகம் வெளுத்தது. நீ நீ மம்மி சொன்ன அந்த இறந்தவன் நீதானா? அப்படின்னா நான் சாக போகிறேனா என்றவன் பீதியுடன் அலறினான். ஹெல்ப் மீ, ஹெல்ப். அவன் அலறல் சூழ்நிலையின் ஆரவாரத்தில் அமுங்கி போயிற்று. முகத்தை நீரில் அமைத்தியது. மூச்சுக்காக போராடினான். அவன் துடித்த துடிப்பில் தெரித்த நீர் அவள் மேக்ஸி கவனை நனைத்தது. 1 நிமிடம், 2 நிமிடம். துடிப்படங்கியது. கால்கள் தானாக பின்புறமாக எழுந்து வந்தன. மிதந்தான் பிலிப்ஸ். அத்தியாயம் 7. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள்.
பள்ளிக்கூடம் வகுப்பு நடக்கிறது. சரித்திர ஆசிரியையின் பேச்சு திரிந்து வந்து பில்லி சூனியக்காரர்கள் பற்றி வருகிறது. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆளும்போது அப்படிப்பட்ட சூனியக்காரங்களை நாடு கடத்தி சென்று சுட்டு கொண்டுடுவாங்க. திடீரென்று எழுந்து நிற்கும் மாணவி ஒருத்தி, உண்மைதான், என் அப்பாவை அப்படி தான் சுட்டு கொண்டாங்க, அதை நான் நேரில் பார்த்தேன். இதயம் வெடித்து செத்து போனேன். இப்போது அவர் ஆவி லண்டனில் அலையுது என்றார். மெய்சிலிர்த்து போனது அனைவருக்கும். இன்று போலீஸ் வாகனங்கள் ஒளியை சிந்தின. இந்திய பெண் யாராவது இருக்காங்களா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டதும், இதோ மிஸ் வித்யா என்று பெர்னாண்டஸ் கூறியதும் அதிர்ந்து போனான் ராம். மிஸ்ஸஸ் பாசு பானர்ஜி, மிஸ் ஷோபனா, மிஸ் ராஜாத்தி கல்யாணராமன் என்று அவர் அடுக்கிக் கொண்டே போனதும் போலீஸ் இந்த முறையும் தோற்றது. நீச்சல் தெரியாத பிலிப்ஸ் நெரிசல் காரணமாக தண்ணீரில் தவழ்ந்து விழுந்து இறந்தான் என்று தீர்மானிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. காரில் திரும்பும்போது ரான் கவனித்தான். அவள் ஆடைகளில் திட்டு திட்டாக ஈரம் இருந்தது. சோர்வுடன் அவள் தோளில் சாய்ந்தவாறு தூங்கிக் கொண்டிருந்தாள் வித்யா. அன்றிரவு கல்கத்தாவுக்கு லைன் போட்டு காத்திருந்தான் ராம். டெலிஃபோன் ஒலிக்க ஆரம்பித்ததும் பாய்ந்து எடுத்தான். ஹலோ அங்கிள் என்றான். ஃபோனில் வித்யாவின் அப்பா குரல் பதறியது. ராம், நீயா? லண்டன்ல இருந்தா பேசுகிற? அப்போ என் மகளும் லண்டனில் தான் இருக்காளா? எப்படி இருக்கா வித்யா? புரியாத புதிராக இருக்கா மாமா. ராத்திரி நேரங்களில் என்னை பிரிஞ்சு தனியாக இருக்கிறா. அவன் நடவடிக்கை எல்லாமே ரொம்ப மர்மமாக இருக்குது. இங்கே வேற ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து கொலைகள் வேற நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயத்த சொல்லு, அவள் கழுத்தில் இருக்கிற தாயத்தை எங்காவது தரையில் விழுந்துதா? ஆமாம், காலே துறைமுகத்துக்கு போகிற வழியில். சரி, நாளைக்கு ராத்திரி என்னை ஏர்போர்ட்டில் சந்தி என்று வைத்து விட்டார். குழப்பத்துடன் கைகளை நெரித்து கொண்டான் ராம். விடிய விடிய யோசனையில் இருந்தான். மறுநாள் காலை இடுகாட்டில் மூன்றாவதாக சிலுவை ஒன்று நடப்பட்டது. நீக்ரோ ஆயாவை உலுக்கிக் கொண்டு கதறிக்கொண்டிருந்தால் திருமதி மார்த்தா மேக்மிலன். இந்த கோரத்தை பார்க்கவா என்ன காப்பாற்றின? சொல்லு, என்னையே காப்பாற்றின? ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த அமைதி இல்லாத ஆத்மா இருந்தால் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? என் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுதே. மகளே, பாதிரியார் கூறினார், உண்மையிலேயே இது ஒரு சாத்தான் வேலை தான், நீ நம்புறியா? அப்படின்னா இன்றைக்கி மாலை குழந்தைகளை அழைச்சிட்டு சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்துடு. இரவு முழுதும் அங்கேயே தங்கியிரு. கர்த்தரின் ஆலயத்துக்குள்ளே எந்த ஆத்மாவும் எழுந்து வர முடியாது. உங்களை நான் காப்பாற்றுறேன். முகம் துடைத்து கொண்டார் திருமதி மார்த்தா மாக். அந்த கும்பலின் ஒரு ஓரத்தில் பார்த்து கொண்டிருந்தான் ராம். அவனையும் மீறி கண்கள் கலங்கின. ஊரே கலவரப்படுதே. அந்த குடும்பத்தோட தொடர்கலைகளை பற்றி கார் ஒட்டி கொண்டிருந்த ராம் கேட்டான். நீ என்ன நினைக்கிற வித்யா? வித்யாவின் முகம் இறுகியது. கடைகளை வேடிக்கை பார்த்தால் போலீஸ் வாரசியத்துடன். அடுத்தடுத்து நாளைக்கு ஒரு கொலை, நம்பவே முடியல. காலையிலேயே ஸ்விமிங் போன ராம் போலியாக ஒரு கொட்டாவை விட்டு வெளியேறினால் வித்யா. ரொம்ப சோம்பலாக இருக்குது. போலீஸ் திணறது. கொலைன்னு பச்சையாக உணர்ந்தாலும் நிரூபிக்க முடியாத நிலை. காபி சாப்பிட்டா தலைவலி போகல ராம். பேச்சை மாற்றினாள். ஹோட்டலுக்கு விடு, கொஞ்சம் நேரம் தூங்கினா சரியாயிடும். அவனுக்கு புரிந்தது. மௌனமாக கார் ஓட்டினான். தொலைவில் இருட்டில் மூழ்கி கிடந்த மாளிகையை சுட்டி காட்டினான். இதுதான் அந்த குடும்பமே இருக்கிற வீடு. அவனையே உற்று பார்த்தாள் வித்யா. ராத்திரி அந்த குடும்பம் முழுசும் சர்ச்சுக்கு போய் தங்க போகுது. அந்த அம்மா நம்புறது போல் ஒரு இறந்தவனின் ஆவி செய்கிற கொலையாக இருந்தால் அது இன்றைக்கி ராத்திரி நடக்காது. ராம், நான் ஒன்று வெளிப்படையாக கேட்கட்டுமா? தீர்க்கமாக கேட்டாள். அந்த கொலைகளை நான் தான் செய்கிறேன்னு சந்தேகப்படுறியா? சொல்கிறத வெளிப்படையாக சொல்லு. வித்யா, போதும், என்னை தனிமையில் விடு அழுதாள் வித்யா. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். கார் ஹோட்டலில் போர்ட்டிகோவில் நின்றதும் ஒன்றும் பேசாமல் இறங்கி ஓடினான். இருட்டான இடத்தில் காரை பார்க் செய்து ராம் காத்திருந்தான். அவள் அறையின் ஜன்னலில் சற்று நேரம் வெளிச்சம் தெரிந்தது. பிறகு இருட்டில் மூழ்கியது. அவள் வெளியே வந்து நின்றாள். சோர்வுடன் தெரிந்தாள். போர்ட்டோவிக்கோவுக்கு வந்து நின்ற காரில் ஏறி டிரைவர் ஸ்தானத்தில் அமர்ந்தாள். தோட்டத்தை சுற்றி வந்த கார் இறங்கிச் சென்றதும் இருட்டில் நின்றிருந்த ராம் கார் சரையலென பாய்ந்து வெளியேறியது. அவளை பற்றிய ரகசியங்களை அறியும் ஆவலும் பரபரப்புமாக இருந்தான் ராம். அதை அறியாத வித்யா சோர்வுடன் காரோட்டி கொண்டிருந்தாள். மேடான சாலை, இரண்டு புறமும் அடர்த்தியான பார்லி பண்ணை. காவலுக்கு கிழவன் சுருட்டை பற்ற வைத்தான். கவனித்தான். சாலையில் ஆழ்ந்து நெகிழ்ந்து வருகின்ற மெதுவான கார். அதை ஓட்டி வருபோல் ஒரு பெண், இந்திய பெண். வர வர இந்த இந்திய பெண்கள் கூட தைரியசாலமாகிட்டாங்களே. இரவு நேரத்தில் வந்த பிறகு ஊருக்கு வெளியே இத்தனை தூரம், அதுவும் தனியாக கார் ஓட்டிகிட்டு வர்றாங்களே. கட்டில் கால்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த இரண்டு பெரிய அல்சேஷன் நாய்களை தடவி கொடுத்தான். படுத்தான். முன்னங்கால்களை நீட்டி அதில் முகத்தை பதிய வைத்த அந்த முரட்டு நாய்களும் கண்களை மூடி தூங்கலாயின. கும்பல் கும்பலாக சாலையை அடைத்தவாறு போய்கொண்டிருந்த மாடுகளுக்கு நடுவே குதிரையின் லகானை பிடித்தவாறு நடந்து கொண்டிருந்தான் கௌபாய் ஒருவன். கார் வருவதை அறிந்து மாடுகளை ஒதுக்கி வழிவிட்டும் கூட சாவகாசமாக கடந்து போவதை வியப்புடன் பார்த்தான். ஒரு பெண் மட்டுமே தனியாக போகிறாள் என்பதை உணர்ந்து அவனது இளம் வயது குறும்பு பீரிட விசிலடித்தான். அதை லட்சியம் செய்யாமலேயே ஆழ்ந்து நெகிழ்ந்து மெதுவாக போயிற்று அந்த கார். மீண்டும் ஹாரன் ஒலி. திரும்பினான். இன்னொரு கார் வருகிறது. அவசரமாக சாலையை விட்டு இறங்கிச் சென்ற அந்த கார் நின்றது.
அதன் முன்விளக்குகளின் ஒளியில் சிதைந்து இற்றுப்போன பிரம்மாண்டமான அந்த கதவுகள் தெரிந்தன. அது ஒரு பழைய கல்லறையின் மைதானம். கார் முன்விளக்குகள் அமர்த்தப்பட்டதும் இருள் சூழ்ந்தது. இறங்கி நடந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் மின்னல் ஒளி பளிச்சிட்டது. தொடர்ந்து பெரிய இடியொன்று உருண்டு புரண்டு வந்து போயிற்று. அவள் கைப்பட்டு நகர்ந்தும் இற்றுப்போன அந்த கதவுகளிலிருந்து தூசும் மரத்துகள்களும் சரிந்து பறந்தன. நடந்தால் வேகமாக. சிலுவைகள், சதுக்கங்கள், மறைந்த மனிதர்களின் நினைவுச் சின்னங்கள். மீண்டும் நடந்தாள். அசையாத மரங்கள், இஷ்டம் போல பரவி கிடக்கும் செடிகொடிகள், பராமரிப்பு குறைந்த சுட்டிக்காட்டு அழும் தன்மைகள். அவள் நடந்தாள். ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் வந்ததும் நின்றாள். மண்டி கிடந்த செடிகொடிகளை விலக்கி அப்புறப்படுத்தினாள். பாழடைந்த ஒரு கல்லறையின் பாதி எழுத்துக்கள். மிஸ்டர் பாலி, இந்தியன் மறைவு. மண்டியிட்டு அமர்ந்தாள். அப்பா என்றால் மென்மையாக. அமைதியான இந்த இடத்தை விட்டு ஏன் எந்திரிச்சு வர்றீங்க? உங்களுக்கு கொடுமை இழைச்சவனை பழி வாங்கி ஆயிற்றே, அதோடு அமைதி அடையக்கூடாதா? அவன் குடும்பத்தையே அழிக்க ஏன் நினைக்கிறீங்க? வேண்டாம்ப்பா, இது கொடுமை. ஒரு பாவம் அறியாத அவங்க ஏன் சாகணும்? பளிச்சென்று மின்னல்கள் தோன்றி மறைய பயங்கரமாக ஒரு இடி புரண்டு வந்து போயிற்று. நான் வாழ ஆசைப்படுறேன்ப்பா. இந்த உலகம் இனிமையானது. என் காதலர் அழகானவர். மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அழகானவர். என் மீது நம்பிக்கை வச்சுருக்கார். நான் தான் அந்த தொடர் அழகாயின்னு தெரிஞ்சா வேண்டாம்ப்பா. என் வாலிப கனவுகள் வாழ்க்கைக்கு உதவாமல் போய்விடக்கூடாது. கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை விட்டு போயிடுங்க. இயற்கையோட துல்லியமான இந்த மலை நீர்த்தவளைகளோட கலந்துடுங்க. உணர்வு. அந்த சமாதி அசைவது போல ஒரு உணர்வு. வேண்டாம்ப்பா, எழுந்து வராதிங்க. அலறினால் அமைதியானாள். யாரோ கைகளை பிடித்து பின்புறமாக முறுக்குவது போல நெளிந்தாள். துவண்டால். சமாதி மீது கவிழ்ந்து விழுந்தாள். மரப்பந்துகளில் ஒளிந்திருந்த கோட்டான் ஒன்று பயங்கரமாக அலறியது. அதனால் தூக்கம் குலைந்த பறவைகள் இறைந்தபடியே பறந்தன. அமைதி என்று அல்லாடின. கருப்பு நிற சாயமற்ற புறமை ஒன்று மெதுவாக நடந்து வந்து சமாதி மீது ஏறி நின்று அவள் முகத்தை காண முயன்று தோற்று கொண்டிருந்தது. சமாதி மீது பறந்து கிடந்த கைகள் உயிர்ப்பு பெற்ற போது கற்றை புல்லை முரட்டுத்தனமாக பிரிங்கி எறிந்தது. நிமிர்ந்த அந்த முகத்தில் பெண்மை இல்லை, பெய்த்தன்மை இருந்தது. தெற்றுப்பல் தெரிய கோரமாக சிரித்தால். அந்த ஓநாய் கண்களை சந்தித்ததும் படுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியினால் எடுத்துவிட்டது போல கிரீச்சிட்டவாறு அலறிய சயாமி பூனை தலைதிரிக்க ஓடியது. பறவைகளின் கூச்சலில் பீதி நிரம்பியது. மெதுவாக எழுந்து நடந்தாள். இல்லை, அது நடந்தது. வெளியே கார் அருகே காத்து நின்று நாம் நிமிர்ந்தான். அவள் வருகிறாள். விரிந்த கைகளை விரிந்தவாறு இருக்க மடங்காத கால்களுடன் ஓனாய் போல் விரிட்டவாறு வருகிறாள். வித்யா என்று அவளை நெருங்கிய போது பலார் என்று அரைந்து தள்ளியது அது. மரக்கதவில் மோதிக்கொண்டவன் சரிந்து விழுந்து மயங்கி விட்டான். அமைதியாக போய்கொண்டிருந்தவர்கள் திடீரென அமைதி கொள்வதும் அப்படி இப்படியுமாக ஓடுவதும் கதறுவதுமாக இருந்தன. காரணம் புரியாமல் திணறிய அந்த கௌபாய் திகைத்தான். முன்னால் அதே கார் வருகிறது. அதே பெண் தெரிகிறாள். குறும்புடன் அவள் விசிலடிக்க முயலும்போது அந்த கார் மாட்டுக்கும்பலின் நடுவே நுழைந்து விட்டது. பயங்கரமாக விரிட்டபடியே மாடுகள் கலைந்தன, ஓடின. ஓரிரு பெரிய காளை மாடுகள் மட்டும் கோபத்துடன் பாய்ந்து காரியை முட்டிய வேகம் வலது பக்கத்து கதவு நசுங்கியது. நிதானமாக திரும்பி பார்த்தது அது. அந்த பார்வை தீயாய் தீக்க அனலாய் சுட அலறிக்கொண்டே நாலுகால் பாய்ச்சலில் ஓடியது அந்த காலகை. கோபத்துடன் இடது பக்கமாக அந்த உருவத்தை பிடித்து திருப்பினான் அந்த கௌபாய் பையன். திடுக்கிட்டு பின்வாங்கிய வேகம். சாலையின் சரிவில் தடுமாறி விழுந்து மறைந்தான். காலியாகிவிட்ட சாலையில் கார் பறந்தது. ஊளையிட்டு அழும் நாய்களை எடுத்து நின்று அதட்டிய கிழவன் கவனித்தான். மேடான சாலையில் அந்த இந்திய பெண் கார் நின்றது. ஏதாவது உதவி கேட்கிறாளோ என்று மேடேறி போனான். அவன் பேசும் முன்னே வாய்விட்டு சிரித்தது அது. கார் சலேரென புறப்பட்டு போனது. உடல் சிலிர்க்க வியர்த்து வலிய நின்றான் கிழவன். அந்த சிரிப்பு பெண்ணின் குரலா அது? கார் மறைந்ததும் நாய்களின் ஊளையிட அழுகையும் நின்றது. புரியாத நிலையிலே இறங்கி வந்த கிழவன் அணைத்து விட்ட சிரட்டை மீண்டும் பற்ற வைத்து கொண்டான். அவன் உடல் காரணமின்றி இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. தூக்கம் பிடிக்காமல் நீண்டு படர்ந்த சர்ட்வராண்டாவில் நடமாடிக்கொண்டிருந்த திருமதி மார்த்தா திடுக்கிட்டார். தொலைவில் சாலையில் போபி ஓடுவது தெரிந்தது. போபி என்று அலறிவிட்டார். சர்ச்சின் நீண்ட படிக்கட்டில் இறங்கி ஓடிய போது, பறந்து விரிந்த மைதானத்தை ஓடி கடந்தபோது எல்லாம் மனம் உளவிட்டமாறு இருந்தது. போபி என்று சொத்தென்று மோதி நின்ற அந்த சின்ன உருவத்தை அள்ளி எடுத்தால். நல்ல வேளை, அது போபி இல்லை, வேறு யாரோ சின்ன பையன். மம்மி அடிப்பாங்க, பேனாவை தொலைச்சிட்டேன். கையை விரித்தது அது. மம்மியோட பேனா அழகான கோல்டு மூடி போட்டிருக்குமே. சிரிப்பு வந்தது அவருக்கு. வா, வீட்டை காம்பி. ராத்திரி நேரம் இப்படி தனியாக வெளியே வரலாமா? ஆபத்து இல்லையா? ஆபத்துனா என்ன ஆண்டி என்ற குழந்தையை அணைத்து கொண்டாள் பிரியத்துடன். மை காட், எவ்வளோ தூரமாக ஓடி வந்திருக்கு நீ என்று வியந்தவாறே காலிங் பில்லையை அழுத்தினாள். அது இனிமையாக இசைத்தது அது. கதவை திறந்த அந்த பெண்ணுக்கு இளம் வயது. சிரித்தவாறு நின்றவளின் பார்வை பையனை பார்த்ததும் பெண்ணி என்று அதட்டினாள். மறுபடியுமா வெளியே ஓட்டிட்ட? மிரட்டாதேம்மா, அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான்.
பென்னி, ஒரு ரூம் எங்கே என்று கேட்டவாறு உள்ளே நடந்தால் திருமதி மேக். ஆண்டி, நான் பேனாவை தொலைச்சதை மம்மிகிட்ட சொல்லாமல் இருந்தா ஒரு முத்தம் கொடுப்பேன் என்றவன் முத்தமிடவே சிரித்தவாறு அறைக்கு போய் அவனை கட்டிலில் விட்டுவிட்டு வெளியே வந்தாள். பேசாமல் தூங்கணும் என்ற குறிப்போடு. அவள் கீழே இறங்கி வந்தபோது அந்த பெண் சமையல் அறைக்கு போய்விட்டிருந்தாள். இவளை பார்த்ததும் சிரித்தாள். கணப்பாக தெரிகிறீங்களே, கொஞ்சம் காஃபி போடட்டா இல்லை டீயா? டீயே போதும் என்றவாறு டைனிங் டேபிள் அருகே களைப்புடன் அமர்ந்தாள். நீங்கள் இந்த பக்கத்துக்கு புதுசா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லையே. சாயங்காலம் தான் வந்தோம், சர்ச்சில் தங்கியிருக்கோம். அவள் கண்களில் வியப்பு தெரிந்தது. சர்ச்சிலையா? அது ஒரு பெரிய கதை. ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லுங்களேன், அதுக்குள்ளே என் கணவரும் வீட்டுக்கு வந்துடுவார். துணைக்கு அனுப்பி வைக்கிறேன். சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி சொல்லு. இதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்துருக்கியா? இன்றைக்கி மாலை பேப்பரில் கூட என் படம் வந்திருக்குமே. ஓ, நீங்கள் தான் அந்த திருமதி மேக்முல்லரா? அந்த துர்பாகியவாதி நான் தான். அவள் நீட்டிய தேநீர் கோப்பையை வாங்கினாள். ஏன் இப்படிப்பட்ட பயங்கர சம்பவங்கள் நடக்குது? சொல்கிறேன். டீயை உறிஞ்சியவாறு சொல்ல ஆரம்பித்தார். கதையை ஆரம்பிக்கிறதுனா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த பயங்கரம் நடந்தது. வெறிச்சென்ற சூனியத்தை ஆழ்ந்து போனவரே சொல்லுங்க என்ற அந்த பெண்ணின் குரல் திருப்பியது. அந்த நாளில் இந்தியர்களுக்கிடையில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது. வில்லி சூனியக்காரர்கள் அப்படின்னாலே பயந்து நடுங்கிடுவாங்க. மந்திரவாதிகள் மனம் போன போக்கில் வாழ்க்கையை ரசிச்சுட்டு இருந்தாங்க. சிலர் ஆடம்பர வாழ்வுக்கும் வசதிமிக்க சுகங்களுக்காகவும் போலி மந்திரர்களாகி ஊரையே ஏமாற்றிட்டு இருந்தாங்க. என் கணவர் அப்போது கல்கத்தாவில் கவர்னராக இருந்தார். அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அப்படிப்பட்ட அயோக்கியர்களை கைது செய்து இங்கே கொண்டு வந்து அரசின் அனுமதியின் பேரால் சுட்டு கொன்று அந்த சூழ்நிலை தான் ஒரு நாள் அந்த இந்தியனை சந்தித்தேன். வியர்த்து விட்டை முகத்து கொண்டு எனக்கு ஒரு சிகரெட் தருவியா என்றால் கொடுத்தாள். பற்ற வைத்து கொண்ட திருமதி மேக் புகையை வெளிவிட்டார். மனதின் அலர்ச்சி கொஞ்சம் குறைந்தாற் போல இருந்தது. நுரையீரல்களில் புகழ்ந்து குறிப்பிட்ட புகையிலின் புகை கொஞ்சம் தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார். இந்தியாவோட இயற்கை காடுகளில் பயங்கர மிருகங்களை வேட்டையாடுவதுன்னா என் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். போகும்போது என்னையே கூட கூட்டிகிட்டு போவார். நான் அப்போ அவருக்கு புது மனைவி. ஒரு நாள் தலைவலின்னு கூடாரத்திலேயே தங்கிக்கிட்டேன். துணைக்கு ஒரு இந்தியன் மட்டும்தான் இருந்தான். அவன் முகம் கடுகடுன்னு இருக்கும். அவன் கண்ணில் ஒரு விதமான தீர்க்கம் இருந்தது. ஒரு வித வினாடிகளுக்கு மேலே ஒத்து பார்க்க முடியாது. வெறி பிடிச்ச ஓனாய் போல் இருக்கும் அவன் பார்வை. சிரிக்கும்போது அந்த சிங்கப்பற்கள் 2 எடுப்பாகி கோரமாக தெரியும். கூடாத்தால் வெளியே ஏதோ சலனம் கேட்கவே வெளியே வந்தால் என் மீது சிங்கம் பாஞ்சிடுச்சு. கூவ நினச்சேன், முடியல. ஒரு நொடிக்குள்ளே என்னை புரட்டி எடுத்த அந்த சிங்கம் என் கழுத்தை கவ வந்தது. அப்போ தான் புரியாத சில வார்த்தைகளை கரகரப்பான குரலில் அவன் சொல்கிறத கேட்டதும் சிங்கம் என்னை விட்டுட்டு அவன் மேலே பாய திரும்பிச்சு. இப்போ நினச்சாலும் உடம்பெல்லாம் சிலுக்குது. சிரித்து நின்று அந்த சிங்கத்தை பார்த்து கை ஈட்டி முன்முணுத்தவாறு உத்து பார்த்தான். அதன் பிறகு சிங்கப்பல் தெரிய சிரிக்க ஆரம்பித்தான் கோரமாக. பழுக்க காய்ச்சின இரும்பு கோளால் சூடுபட்டது போல் சிங்கம் விருட்டலறி விலகிச்சு. கொஞ்ச நேரத்தில் விழுந்தது, துடிச்சுது. அதுக்கு பிறகு அசையில். அவன் தொடக்கூட இல்லை. சிங்கம் செத்துடுச்சு. ஆச்சரியம் என்றால் அந்த பெண் வியந்தா. அவன் மந்திர சக்திக்கு அத்தனை சக்தியா? மயங்கி விழுந்தனா கண்முடிச்சு பார்க்கும்போது வாசலில் பின்புறமாக கையை கோத்துட்டு கம்பீரமாக நின்று வெளியே சூனிய வெளியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். என் காயங்களுக்கு கட்டு போடப்பட்டிருந்தது. அது அவனோட மனிதாபிமானத்தை என்னை தொட்டுச்சு. நன்றின்னு பதில் இல்லை. நீ மந்திரவாதியான்னு கேட்டேன். மெதுவாக திரும்பி பார்த்தான். நெருங்கி வந்து 2 தோளையும் பிடிச்சிட்டு உழுக்குனான். ஆமாம், நான் மந்திரவாதி தான். ஆனால் உன் கணவர் நினைப்பது போல் ஏமாத்துக்காரன் இல்லை. அதை ஆக்க வேலைக்கும் பிணித்திற்குமே உபயோகிக்கிறேன். அதனால் இன்றைக்கும் இலையாக இருக்கேன், புரியுதா என்றவன் சிறு பெண்ணை இழுத்து வந்து காட்டினான். பலகீனமாக இருந்தாள். இருதய நோயாளியாக தெரிந்தாள். எனக்கு இருக்கிற செல்வம் எல்லாம் இதோ இவன் மகதான். இனிமேலாவது இந்த மாதிரி அதிகார கொலைகளை செய்யாமல் இருக்கும்படி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறியா என்று அதட்டினான். நான் சரின்னதும் விட்டுட்டான். அது என் கணவரிடம் நான் சொல்லவே இல்லை. சொன்னால் இங்கே அவனையும் அடிச்சிடுவாரோன்னு பேசாமையே இருந்துட்டேன். அப்படி சொல்லாமல் விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது. வேற ஒரு சூழ்நிலை அவனை தெரிஞ்சுக்கிட்ட என் கணவர் அவனை லண்டனுக்கு கொண்டு வந்து சுட்டு கொன்னுட்டார். மை ஜீசஸ் கிரைஸ்ட். அப்புறம் கடைசி நேரத்தில் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. ஆனால் நான் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அநியாயமாக என்னை கொல்ற நீ. இந்த அதிர்ச்சியில் என் மகளும் மாரடைப்பால் செத்து போயிட்டான். என் பரம்பரையே அழிச்சிட்ட உடனே நான் சும்மா விட மாட்டேன். என்னோட என் பரம்பரைக்கு முற்றுப்புள்ளி வச்சது போல் உன் பரம்பரையே அழிப்பேன். இறந்தாலும் எழுந்து வருவேன். உன் குடும்பத்தையே நிர்மூலமாக்கி அழிப்பேன்னு அவன் கத்துனது. சல்லடை கண்களாக உடம்பை துளைத்து விட்ட குண்டுகளோடு அவன் நடந்து வர பார்த்தது. செத்த விழுந்த பிறகு அவன் பார்வை இவர் மீதே நிலைத்து நின்றது. எல்லாமே ஒரு வினாடிக்குள்ளே முடிஞ்சுது. டெலிஃபோன் கிறுகிறுத்தது. பேசினாள். அவர் வர நேரமாகும். துணைக்கு நான் வரட்டுமா? துணை இல்லாமல் போகக்கூடாது. வயசு உனக்கு பெண்ணே. நான் சமாளிச்சுக்கிறேன். போயிட்டு வர்றேன். குட் நைட். அவள் வெளியேறியதும் மீண்டும் டெலிஃபோன் ஒலிக்க ஆரம்பித்தது. எடுத்து காதில் பொருத்தி கொண்டு அந்த பெண் ஹலோ என்று காத்து நின்றாள். பாம்பின் சீற்றம், புயலின் கூவல். ஹலோ என்றால் மீண்டும் புரியாமல்.
பொது டெலிஃபோன் கூண்டுக்கு வெளியே வந்து நின்ற டெலிஃபோன்காரர்லேருந்து இறங்கிய இன்ஸ்பெக்டர் சற்று தள்ளி ஒரு கார் புறப்பட தயாராக இருப்பதை உணர்ந்து ஆவலோடு நெருங்கினார். உள்ளே ஒரு பெண் மட்டும் தனியாக தெரியவே ஏமாற்றம் வெடிய, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஆள் டெலிஃபோனில் பேசுனதை கேட்டிங்களா கேட்டார். இல்லை என்பதை தொடர்ந்து சரையல் என்று பாய்ந்தது சென்றது அந்த கார். சற்று பொறுத்துத்தான் இன்ஸ்பெக்டருக்கு உரைத்தது கர்ண கடூரமான அந்த குரல். ஒரு பெண்ணின் குரலா அது? அடுத்த வினாடி பரபரப்புடன் காரில் ஏறிக்கொண்டார். அந்த காரை தொடர்ந்து போ என்று உத்தரவிட்டார். சாலையில் நடந்து கொண்டிருந்தார் திருமதி மாக். எதிரே காருவதைக் கண்டு ஒதுங்கினார். அவர் ஒதுங்க ஒதுங்க அவரையே மோத வருவதைப் போல அதுவும் ஒதுங்குவதைக் கண்டு சாலையோரத்துக்கே போய்விட்டார். மயிரிழையில் சிராய்த்தவாறு பறந்து போனது கார். இனம் புரியாத பயம் நெஞ்சை துளாவ வேகமாக நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் அதே கார் அதே வேகத்துடன் திரும்பி வந்தது. தன்னை மோதுவதற்காகவே வருவது போன்ற பிரம்மை அவரை நடுங்கச் செய்தது. வினாடிக்கும் குறைவான நேரம் அந்த முகத்தை பார்த்தார். அதே பார்வை, அதே சிரிப்பு. அடையாளம் புரிந்துவிட்டது. நடை ஓட்டமாக மாறியது. ஹெல்ப் ஹெல்ப் மீ என்று கதறியவாறு ஓட ஆரம்பித்தார். கண்கள் இருண்டன. இதே துடிப்பு வேகமாக படபடத்தது. இல்லை இல்லை, இங்கே மயங்கி விடக்கூடாது. எப்படியாவது சர்ச்சலிக்குள்ளே போயிடணும். ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், என்னை காப்பாற்றுங்க. முனைந்து ஓடினார். பின்னாடி இருந்து மீண்டும் வெளிச்சம். திரும்பியவரின் கண்கள் பீதியுடன் விழுந்தன. இதய துடிப்பு மிகவும் வேகமாக படீரென நின்று விட்டது. துவண்டு சாலையின் குறுக்கே விழுந்தார். காரின் முன்னுடக்கு வெளிச்சத்தில் தவழ்ந்து வந்து அவர் மீது படர ஆரம்பித்தது. நெருங்கி நின்றது போலீஸ்கார். அத்தியாயம் 8. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். கல்கத்தா. கிறிஸ்துவ நண்பர் ஒருவரின் சவ அடக்கத்துக்கு ஊர்வலத்தோடு போய்க் கொண்டிருந்த தம்பதிகள் எல்லாம் முடிந்ததும் தங்களோடு வந்த பெண்ணை தேடினார்கள். கண்டுபிடித்த போது அந்த பெண் ஏதோ ஒரு சூன்யத்தை வெறித்து சென்று பார்த்து கொண்டிருந்தாள். பெற்றோர்களின் பதற்றங்களை லட்சியமே செய்யாமலிருந்தவள் திடீரென்று ஆவென்று ஆண்குரலில் கர்ஜித்த பின்பு அதே கரகரப்பு குரலில் சொன்னாள், இவளை லண்டனுக்கு அனுப்புங்க, அவள் அப்பாவின் ஆத்மா இவளை தேடிட்டு அலையுது என்றதை தொடர்ந்து மயங்கி சுருண்டு விழுந்தாள். வங்காள மாந்திரிகர் ஒருவரை அன்று மாலை சந்தித்தார்கள். தக்கை போன்ற தாயத்தொன்றை கருப்பு நூலில் கட்டி அவள் கழுத்தில் மாட்டிவிட்டார். தரையில் விழுந்தா சக்தி இழந்தடோ, ஜாக்கிரதை என்ற குறிப்போடு. இன்று குதாய் கெமூன் அசோன். புரியாத மொழிகள். தொளதொளப்பான ஜிப்பாவின் பையில் சொருகியிருந்த வேட்டியின் முனை வங்காளிகளின் நடமாட்டம் சௌரங்கியை கலகலப்பாக்கி கொண்டிருந்தது. போக்குவரத்து நெரிசல். ராம் காரில் அமர்ந்து காத்திருந்தான். போலீஸ்காரனின் கைஜாடைக்காக காத்திருந்தான். 5 வருடங்களுக்கு முன்பு காலை துறைமுகத்துக்கு போகும் வழியில் அந்த வித்யா வேகம் வேகம் இன்னும் போ என்றதும், கோ பேபி, நோ பேபி, என்னதான் உலகம் சுற்றாலும் கடைசியில் இந்தியாவுக்கு திரும்பித்தான் வேணும், இங்கேயே பரபரன்னு பறந்து பழகிட்டா அப்புறம் கல்கத்தாவில் நெரிசலில் கார் ஓட்டும்போது தூக்கம்தான் வரும் என்றதும் நினைவுக்கு வந்தது. நிஜமாகவே கொட்டாவி வரும் போல் இருந்தது. சிரித்து கொண்டான். 2வது தாஜ்மஹால் என்று வர்ணிக்கப்படும் வெள்ளை மாளிகையான விக்டோரியா மெமோரியல் அடக்கமாக அமைதியாக நின்றது. அத்தனை கூச்சலிலும் அந்த நெரிசலிலும் உனக்கு எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. மாளிகையை பார்த்ததும் மனசுக்குள் சொல்லிக்கொண்டான். எத்தனையோ பயங்கரங்களுக்கு நடுவுங்களும் நானும் அமைதியாக தான் நிற்கிறேன். பெருமூச்சு வெளியேறும்போது தான் விசில் சத்தம் அழைத்தது. கிளச்சை திருகி பிரேக்கை விடுத்து ஆக்சிலேட்டரை அழுத்தினான். நவ்ரோஜ் ரோட்டின் ஒரு பெரிய கட்டடத்தின் வாசலில் அவன் கார் வந்து நின்றதும் படியிறங்கி வந்து கார் கதவை திறந்து விட்டான். யூனிஃபார்ம் அறிந்த ஒரு டவாலி. குட் மார்னிங் சார் என்றான். ராம் இறங்கி போனதும் அவனது பிரீட் கேப்ஸை எடுத்துக்கொண்டு அடக்கமாக அவன் பின்னாடியே நடந்தான். முழுவதுமே குளுமையை சாதனம் பொருத்தப்பட்டிருந்த ஆஃபீஸ் காலை கடக்கும்போது எல்லோரும் எழுந்து நிற்க கையசைப்பாலையே அமரச் சொல்லிவிட்டு நகர்ந்தான். பிரபலமான நிபுணர் ஒருவரால் நவீனமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அவனது அறையில் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்தான். மேஜை டிராரி இழுத்தபோது இரட்டைப்பட சட்டத்தன் ஒன்றில் வித்யா சிரித்து கொண்டிருந்தாள். மற்றதில் நிஷா ஃபோனில் குறும்பு பண்ணி கொண்டிருந்தாள். நிஷா அவனது 3 வயது மகள். இன்டர்காம் உரிமையது. தட்டிவிட்டு எஸ் என்றான். ட்ரங்கால் ஃப்ரம் மெட்ராஸ் சார், பிரைவேட் செக்ரட்டரி பிந்து முகர்ஜி சொன்னார். மிஸ்டர் சுவாமிநாதன் ஆன் த லைன் என்று அனுமதித்துவிட்டு டெலிஃபோன் வைத்துவிட்டு பிரியதர்ஷினியை தூண்டிவிட்டான். எடுப்பிலே கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றது பிரியதர்ஷினியின் குரல். ஃபஸ்ட்டு சே குட் மார்னிங் அதட்டினார் ராம். மரியாதை தான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்கு முதல் தேவை. குட் மார்னிங் சார். சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் ராம். இப்போ சொல்லு, என்ன விஷயம்? லண்டன் பார்ட்டி ஒப்புதல் அனுப்பியிருக்கு. மொத்தம் 2 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் அனுப்பியிருக்காங்க. லண்டன் பார்ட்டி? யூ மீன் ஜாக்சன் அன்கோ? தொடர்பு கொள்ள முடியாது, நான் சொல்லவே இல்லையே. அப்போ நீங்கள் ஊரில் இல்லை, வீணாக போயிருந்தீங்க. பெரியவர் தான் கடிதத்தில் கையெழுத்து போட்டார் சார். நழுவும் நினைவை இழுத்து பிடித்தான் ராம். சரி சரி, ஆர்டரை என் பார்வைக்கு அனுப்புங்க, அவ்வளோதானே? சார், இது விஷயமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட நீங்கள் நாளைக்கு லண்டன் போக வேண்டியதாக இருக்கும். ஓகே என்று ஃபோனை வைத்துவிட்டு இன்டர்காம் கருவி அழுத்தினான். மிஸ் பிந்து. எஸ் சார் என்றான். மிஸ் பிந்து, நாளைக்கு லண்டன் போகிறேன். சீதாஸில் சொல்லி டிக்கெட் ஏற்பாடு செய்யுங்க. அப்படியே தடுப்பூசிக்கும் ஏற்பாடு பண்ணிடுங்க. வழக்கம் போல் 2 டிக்கெட் தானே சார்? நோனோ, காரணமின்றி பதறினான். இந்த தடவை நான் மட்டும்தான் போகிறேன்.
உங்கள் பயண வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் என்று சொன்னவன், மிஸ் பிந்து, ஐ வாண்ட் டு பி அலோன் ஃபார் அ கப்புள் ஆஃப் மினிட்ஸ், ஸோ டோன்ட் அலோவ் எனி ஒன். எஸ் சார். நினைவுகள் அலைக்கழித்தன, பின்னோக்கி நகர்ந்தன. லண்டனுக்கு போகணும், நான் லண்டனுக்கு போகணும். அந்த குரல், கரகரப்பான ஆண்மை பொருந்திய அந்த குரல், அச்சமூட்டும் குரல். சிகரெட்டை ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். சோஃபாவில் சாய்ந்தான். புகை அவன் வாயிலிருந்து கிளம்பி மண்டலமாக படிந்து பரவி அவன் முகத்தை மறைத்தது. அன்று லண்டன் ஏர்போர்ட்டில் பரபரப்புடன் காத்திருந்தான். பருவநிலை காரணமாக பிளேன் வந்து இறங்குவதற்கு நெடுநேரமாகிவிட்டது. கூட நின்றிருந்த அவனது சித்தப்பாவுக்கு அவன் தவிப்பு வேடிக்கையாக இருந்தது. கஸ்டம்ஸ் அதிகாரிகளிலிருந்து சிக்கி புறப்பட்டு வெளியே வந்தார் வித்யாவின் அப்பா வேலாயுதம். கையில் இருந்த அட்டைப்பட்டியை திறந்தார். காட்டினார். தாயத்து, புதிய தாயத்து ஒன்று பளபளத்தது. எங்கே மக என்றாள். இந்த தேசத்தில் அவள் இருக்குமிடம் எனக்கு தெரியும், வாருங்க என்றவன் சித்தப்பாவிடன் அவர் பெட்டியை வாங்கும் பொறுப்பை விட்டுவிட்டு காரில் ஏறினான். நள்ளிரவு. ஊருக்கு வெளியே இருந்த அதே இடுகாடு. அவள் உருவில் அது நடந்து வந்தது. விரைத்த கைகள், மடங்காத கால்கள், உலையிட்ட குரல். பயங்கரமாக நடந்து வந்தவள் காரை ஏறி ஸ்டார்டரை முடுக்கும்பொழுது பின் சீட்டிலிருந்து சரையல் என்ற நீண்டது ராமின் கை. அதில் உறுதியுடன் தொங்கியது தாயத்து. மிரண்டால், வீரிட்டு அலறினாள். அந்த ஆண் குரலின் அலறல் சுற்றுப்புறத்தில் பயங்கரமாக ஒலித்தது. அந்த தாயத்து நெஞ்சை தொட்டியதும் வீரிட்டு அலறிவாது மயங்கி ஸ்டீரிங் வீல் மீது சாய்ந்தான். பின்கழுத்தில் முடிச்சுக்களை போட்டு விட்டான் ராம். அவளை நகர்த்திவிட்டு காரை செலுத்த ஆரம்பித்தான் வேகமாக. தனியார் ஆஸ்பத்திரி ஒன்றின் கட்டிலில் சிலை போல படுத்திருந்தாள் வித்யா. 2 நாட்களுக்கு நினைவு திரும்பாத நிலை. இருதயம் ரொம்ப பலகீனமாக இருக்குது என்று டாக்டர் எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியும் தாங்கக்கூடாது என்று எச்சரித்தார். சொல்கிறத கேளு ராம், வேலாயுதம் சொன்னார் பரிவுடன். சின்ன வயசு முதலே அவளுக்கு கிறிஸ்துவ விடுகாத்தை பார்த்தாலே ஒரு வித வெறுப்பிடிக்கும். தான் அம்மாவோட தோளில் ரத்தம் வர அளவுக்கு கடித்து கீறி கூச்சலிட்டு கலாத்தா செய்வா. அதனால் அவளை அந்த இடுகாட்டு பக்கமே கொண்டு போகாமல் வளர்த்தோம். ஸ்கூலில் திடீர்னு வெளிப்பிடிச்சு போய் பேசுவாளாம். டீச்சர் பயந்து போய் என்கிட்ட சொல்லியிருக்கா. ஒரு தடவை என் அப்பா லண்டன்லேருந்து கூப்பிட்றாரு, என்னை கூப்பிட்றாரு, ஒரு குடும்பத்தை அழிக்க என்னை அழைக்கிறாருன்னு எல்லாம் கற்றுனாலாம். ஒரு தடவை கிறிஸ்தவ நம்பரோட சவ உருவத்தில் கவனம் இல்லாமல் அவளையும் அழைச்சிட்டு போன போது தான் எங்களுக்கு அந்த அலட்சியத்தோட ஆபத்து புரிஞ்சுது. ஒரு வங்காள மாந்திரியிடம் போய் தாயத்துணை வாங்கி கட்டினோம். அப்போது அவர் தரையில் விடக்கூடாது, பட்டா தான் வீரியத்தையும் சக்தியும் தாயத்தை இழந்துடணும்னு எச்சரிச்சிருந்தார். அதனால தான் உலகம் சுற்ற புறப்பட நீங்கள் போது எங்கே வேணாலும் போங்க, லண்டனுக்கு கண்டு போகாதீங்கன்னு எச்சரித்து அனுப்பிச்சோம். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த வேலாயுதம் சொன்னார். ராம், இத்தனை பயங்கரம் நடந்துட்ட நிலையிலும் நீ அவளை மணந்து மன நிம்மதி இல்லாமல் தடுமாற வேணாம். வேற நல்ல பெண்ணாக பார்த்து தேர்ந்தெடுத்து என்று அவர் நிறுத்திய போது ராம் அவளை உற்று பார்த்த போதுதான் சினிங்களுடன் கண் விழித்தாள் வித்யா. என்ன இது ஆஸ்பத்திரி, எனக்கு என்ன ஆச்சு? ஏ ராம், அந்த ஃப்ரெஞ்சு போலீஸ்கார தொந்தியில் நீ கிச்சு கிச்சு முட்டிட்டியா என்றாள் கலகலப்புடன். டாடி, நீங்கள் எப்போ வந்தீங்க டாடி? காலையில் தாம்மா. உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ராம் ஃபோனில் சொன்னான், உடனே ஓடி வந்துட்டேன். நவ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மை டியர். மத்தியானம் பிளேனுக்கே ஊர் திரும்பலாம். என்ன அவசரம் டாடி? நான் இன்னும் லண்டனை சுற்றி கூட பார்க்கல என்றவள் ராம் மார்பில் முகத்தை புதைத்தாள். நீ சொல்லு ராம். சொல்லே ராம். சொல்கிறேன் அங்கிள், எனக்கும் சேர்த்து 3 டிக்கெட்டாக போடுங்க. ஓ நோ என்று அவன் மார்பில் செல்லமாக குத்தினாள். இது யார் சொல்ல சொன்னேன்? நோ டியர், இந்த ஊரோட கிளைமேட்டு உனக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கல, டாக்டர் சொன்னார். நிமிர்ந்தாள். என்னை ஊரை விட்டு ஓட சொல்லியாக்கு நீ, ரொம்ப மோசம் ராம் நீ என்றவள் மீண்டும் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். ராம், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்று வேலாயுதம் கூற அவள் கூந்தலை விலக்கு தாயத்து கட்டிய கயிறை தட்டினான் ராம் தீர்மானமாக. அந்த கயிற்றில் தெரிந்தோ தெரியாமலேயோ 3 முடிச்சு போட்டிருந்தான் ராம். வேலாயுதம் பார்த்தார். பார்த்து கொண்டே இருந்தார். இன்டர்காம் உருமியது. கவனம் கலைவே நிமிர்ந்து கருகி சிரித்து போன சிகரெட்டை ஆஸ்ட்ரேவில் நெருக்கி பித்தானை அழுத்தினார் ராம். தன்னுடைய பழைய கால நினைவிலிருந்து மீண்டும் நிமிர்ந்து வந்து நிகழ்காலத்திற்கு வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், பெரியவர் லைனில் இருக்கார் என்றால் பிந்து. லைன் தரட்டுமா? கொடு என்றவன் குரல் வந்ததும் ஹலோ அங்கிள் என்றான். நாளைக்கு லண்டன் போறியாமே, காரணம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே? போயிட்டு வா, உன் வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள். பை நாளைக்கு டம்டம் ஏர்போர்ட்டில் ஒன்று நான் சந்திக்கிறேன். இன்டர்காம் அழுத்திய ராம். கதவு திறந்திருக்கிறது என்றான். பிந்து எஸ் சார் என்றான். கதவு திறந்தது என்றால் தனிமை முடிந்து விட்டது என்று அர்த்தம். விறுவிரண்டு ஹைல்களில் மூழ்கினான் ராம். தெரியுமே, சிரித்தான் ராம். வர வர ஞாபக சக்தி அதிகமாகுது உனக்கு. ஏன், என்ன தப்பு பண்ணிட்டேனா என்ற வித்யா அவன் தூக்கி போட்ட பாஸ்போர்ட்டை பிடித்தாள். பார்த்தாள். சாரி, இது என் பாஸ்போர்ட், மாற்றி கொடுத்துட்டனா என்றவள் அவன் பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்தாள். ராம், நானும் வர்றேன் லண்டனுக்கு. அவன் முகம் மாறியது. நோ என்றான் கண்டிப்புடன். கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர் நான். சேர்மன் வேலாயத்தோட ஒரே மகள், கம்பெனி டைரக்டருக்குள்ள ஒருத்தி. போலியான திமிரல் நெஞ்சு நிமிர்த்தி அவள் கேட்டாள். அந்த உரிமையில் இந்த பிஸ்னஸ் பேசி முடிக்க நானும் வந்தே ஆகணும் என்று சட்டம் பேசினா கம்பெனிக்கு கால் கடிதாசும் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸும் வர எங்கிட்டிருந்து சிரித்து விட்டாள் வித்யா.
ஏன் லண்டனுக்கு மட்டும் மறுக்கிற ராம்? அங்கே என்ன பேயாக இருக்குது என்னை தூக்கிட்டு போக? திரும்பி பார்த்தால் ராம். பேய் தான் இருக்குது, மனசுக்குள் மட்டும் நினைத்து கொண்டான். டம்டம் ஏர்போர்ட்டில் வித்யாவின் அப்பா வேலாயுதம் நின்றிருந்தார். மகளுக்கு தெரியாமல் எதற்கும் இருக்கட்டும் என்று ராம் கோட்டுப்பையில் எதையோ போட்டுவிட்டார். ராம் அதை கவனிக்கவில்லை. விமானம் பம்பாயை விட்டு புறப்பட நேரத்தில் தான் கோட்டுப்பையில் அந்த அட்டைப்பெட்டி உறுத்தவை எடுத்து பார்த்தான். பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது. பிரீஃப் கேஸ் திறந்து மூளையில் அதை விட்டெறிந்தான். ஓடி ஓடி டென்னிஸ் ஆடிய அலுப்பு. காற்றே இல்லாத சூழ்நிலை. வியர்வை கசகசத்தது. குளித்தால் தேவலாம் போல் இருந்தது வித்யாவுக்கு. நகலை கழட்டி டேபிள் மீது வைத்துவிட்டு குளியறையில் நுழைந்து கொண்டாள். கழுத்து நெக்லஸோடு தாயத்து கட்டிய கயிறும் வந்து ட்ரெஸ்ஸிங் மேல் இருப்பது அவளுக்கு தெரியாது. தொட்டி நீரில் சோப்பு நுரைக்கு நடுவில் வித்யா சிரித்தால் உற்சாகமாக இருந்தால். தத்தி தடுமாறி அறைக்குள் குழந்தை நிஷா வந்தது அவளுக்கு தெரியாது. உல்லாசமாக குளித்து கொண்டிருந்தாள். குழந்தை நிஷா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் குறும்பு செய்து அதை தள்ளிவிட கீழே விழுந்து சிதறிய நகைகளையும் தாயத்தும் ஒன்று. தாயத்து ஒளி மங்கி போக போக திடீரென சிலிர்த்தது வித்யாவுக்கு. சட்டென்று கண்களை அகலத் திறந்தால். கரகரப்பான குரலில் சிரித்தாள். லண்டனுக்கு போகணும் என்றாள். குழந்தையை அள்ளி எடுத்து நகைகள் ஒவ்வொன்றாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் வைத்து கொண்டிருந்த ஆயாவுக்கு தெளிவாக கேட்டது. அது அந்த குரல். நான் லண்டனுக்கு போகணும். மறுநாள் நள்ளிரவில் லண்டனில் டெலிஃபோன் மணி நிறுத்தவாறு இருக்க மாடியிலிருந்து இறங்கி வந்த ஹெரால்டு ஃபோனை எடுத்தார். ஹலோ என்றார். பாம்பின் சீற்றம் போன்று காற்றின் வேகம் போன்ற ஓசை தொடர்ந்து. நான் இறந்தவன் பேசுகிறேன். அது அந்த குரல். சட்டென்று போனை வைத்து விட்டார். பழக்கமான குரல். 5 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட அதே குரல். கரகரப்பான ஆண்மை பொருந்திய குரல். அவருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. சரையல் என்று பாய்ந்து மாடியில் ஏறினார். அறையில் தூங்கிக் கொண்டிருந்த ஓவியம் மிலிண்டாவையும் எடுத்துக்கொண்டு படியிறங்கி வந்தார். இரவு உடைகளுக்குள் புரியாத நிலையில் கேள்வி வைக்கும் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் காரினுள் தள்ளி திணித்தாள். அங்கிள், எங்கே பாரு அங்கிள் என்று நச்சரிக்கும் குழந்தைகளுக்கு பதில் சொல்லாமல் தவித்தவருக்கு நினைவு வந்தது. சர்ச்சுக்கு போகிறோம் என்று காரை வேகமாக செலுத்தியவர் கவனித்தார். எதிரே ஒரு கார் வருகிறது வேகமாக. வேண்டுமென்றே இவரை மோத வருவது போன்று இவர் திரும்பும் பக்கமெல்லாம் திரும்பி ஒடித்து வருகிறது. அவரது படபடப்பு அதிகமாகுது. ஆக்சிலேட்டரை முடிந்தவரை அழுத்தினார். மீண்டும் பின்புறமாக வேகமாக துரத்தி வந்த அந்த கார் பக்கவாட்டில் மோதிவிட்டு பறந்தது. குழந்தைகள் பீதியுடன் அலறி அழ ஆரம்பித்தன. மேக்மில்லர் குடும்பத்தின் கடைசி வாரிசுகளை காக்கும் பொறுப்பு தன்னிடம் இருந்தது. எப்படியும் காப்பாற்ற வேண்டும். எப்படியாவது ஒரு சர்ச்சுக்குள் போய்விட வேண்டும். சர்ச், இந்த பக்கத்தில் சர்ச் எங்கே இருக்கிறது? குழம்பினார். எதிரே மீண்டும் வருகிறது அந்த கார். மோத வருகிறது. குழந்தைகளின் அலறல் அதிகமாகிறது. ஓ ஜீசஸ்! வாழ்க்கையின் முதல் தடவையாக உதவிக்கு ஆண்டவனை அழைத்தார் அவர். விபத்தை தவிர்க்க ஹெரால்டு காரை ஒடித்து திருப்பிய வேகம் சாலையின் பக்கத்து சரிவில் பறந்து மதில் சுவர் ஒன்றை மோதி உடைத்து உள்ளே சென்று விழுந்தது. கவிழ்ந்தது. சிரமத்துடன் வெளியே வந்து பின்புற கதவை உடைக்க முயன்றார். குழந்தைகளை வெளியே இழுக்க தீவிரமாக முயலும்போது உடைந்த சுவற்றுக்கு அப்பால் மேடான சாலை பகுதியில் வந்து நின்றது அந்த கார். உருவம் இறங்கி நின்றது. மடங்காத கைகளும் விரைத்த கால்களுமாக விரிபிடித்த ஓநாய் குரலில் அலறியவாறே நடந்து வர ஆரம்பித்தது. குழந்தைகளை வெளியே இழுக்க முடியாமல் போகவே கதவை உடைத்து திறந்தார் ஹெரால்டு. அதற்குள் மதில் சுவர் வரை வந்துவிட்ட அந்த உருவம் சட்டென்று நின்றுவிட்டது. முதலில் புரியவில்லை ஹெரால்டுக்கு. பின்பு பார்த்தபோதுதான் புரிந்தது. பரந்த புல்வெளிகளுக்கு அப்பால் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றிருந்தது சர்ச். காம்பவுண்ட் சுவருக்கு அப்பால் ஆண்டவனின் எல்லை. குழந்தைகளை இழுத்துக்கொண்டு சர்ச்சை நோக்கி நடந்தார். திரும்பி பார்த்தபோது அந்த உருவம் நின்று கொண்டே இருந்தது உரிமையவாறு. மறுநாள் காலை பேப்பரை பார்த்ததும் ராம் திடுக்கிட்டான். செய்து வந்திருந்தது. அவசரமாக கல்கத்தாவுக்கு ஃபோனில் தொடர்பு கொண்ட போது வேலைக்காராயா பேசினாள். வித்யா லண்டனுக்கு போயிருப்பதாக சொன்னால். தாயத்தை பற்றி அவசரமாக கேட்டபோது அது தன்னிடம் பத்திரமாக இருப்பதாக சொன்னாள். ஹோட்டல்களில் விசாரித்து பயனில்லை. வித்யா என்ற பெயரில் யாரும் தங்கியிருப்பதாக தெரியவில்லை. கார்களை வாடகைக்கு விடும் கம்பெனி ஒன்றில் தான் தகவல் சொன்னது. ஆனால் விலாசம் தவறாக இருந்தது. மாலை மறைந்து நெடுநேரம் ஆயிற்று. செய்வதறியாது தவித்தான். ஹெரால்டு அவரை சந்திச்சா என்ன? எப்படியும் நள்ளிரவுல குழந்தைகளை தேடி அங்கே தானே வருவா. அவசரமாக பிரீஃபேஸை திறந்து தேடினான். கிடைத்தது. அட்டைப்பெட்டி. டம்டம் ஏர்போர்ட்டில் வேலாயுதம் கொடுத்த அட்டைப்பெட்டி. திறந்தான். உள்ளே புதிதாக தாயத்தொன்று பளபளத்து கொண்டிருந்தது. ஹெரால்டை தேடிப்போனான். அவர் முதலில் நம்ப மறுத்தால். போலீஸுக்கு தகவல் சொல்ல முயன்றார். அவரை தடுத்து முழு கதையும் சொல்லி முடித்தான் ராம். ஹெரால்டு, குழந்தைகளோட உயிருக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், ப்ளீஸ். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு குழந்தைகளுடன் வர சம்மதித்தார். நடு இரவில் பேய்த்தன்மையோடு இடுகாட்டிலிருந்து வெளியே வந்த வித்யா காரில் அமர்ந்ததும் கண்ணில் பட்டால் மிளியண்டா. காரின் முன்விளக்கு வெளிச்சத்தின் ஒளியில் தெளிவாக தெரிந்தால். சீற்றத்துடன் கார் கிளம்பிய பொழுது மேடேறி சென்று அங்கு தயாராக நின்றிருந்த ஹெரால்டின் காரில் ஏறிக்கொண்டால் மெலிண்டா. கார் பறந்தது. வெறியுடன் அதை துரத்தியது அது. பின் சீட்டிலிருந்து எழுந்தான் ராம். சட்டென்று அவன் நீட்டிய தாயத்தை கண்டதும் மிரண்டது, அலறியது. தாயத்து மார்பிளை பட்டதும் பயங்கர கூச்சலிட்டவாறு மயங்கி ஸ்டீரிங் வீல் மீது மயங்கி விழுந்தாள் வித்யா.
அவளது கார் ஆக்சிலேட்டரை மிதித்து கொண்டபடியே கண்மூடித்தனமாக ஓடத் துவங்கியது. கார் சாலையோர சரிவுகளில் பயங்கரம் தாங்க தெரிந்தது. மிகுந்த சிரமத்துடன் முன் சீட்டுக்கு வந்த ராம் அவள் கால்களை விடுவித்து பிரேக்கை அழுத்தவே கிரீச்சிட்டு நின்றது கார். சில அங்குலங்கள் முன்னேறி இருந்தாலும் பள்ளத்தில் உருண்டு விபத்து ஏற்பட்டிருக்கும். வித்யா என்றான். மௌனம். எழுந்திரு வித்யா. அவளை தொட்டவன் திடுக்கிட்டு போனான். உடம்பு சில்லிட்டு போயிருந்தது. வெளியே எடுத்து புல்தரையில் கிடத்து பரிசோதித்தான். கண்கள் திறந்திருக்க அதிர்ச்சியில் இதயம் நின்று போயிருந்தது. வித்யா. சாலை மேல் வந்து நின்றிருந்த ஹெரால்டுக்கும் மிலிண்டாவும் தயக்கத்துடன் அவர்களை நோக்கி நடந்தார்கள். அழுது கொண்டிருந்தான் ராம்.